கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. पवित्र नाम की महिमा होवे. இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். इस वर्ष के अंतिम इस समय में हम प्रभु की उपस्थिति में आए हैं. இந்நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு போதித்து நடத்துவாராக. इन दिनों हमें क्या करना है प्रभु हमें बताकर चलाने पाए. யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். निर्गमन की पुस्तक 12वां अध्याय पहले 2 वचन हम पढ़ेंगे. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பேசின ஒரு வார்த்தை. परमेश्वर ने मूसा और हारून को देखकर मिस्र में यह बातें कही. அவர்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது, जब वो मिस्र देश में थे, இனி அவர்கள் கானான் பயணத்தை தொடங்க இருக்கின்றார்கள். अब से वो कनान की यात्रा को करने जा रहे हैं. அதை தொடங்கும் முன்னதாக उसकी शुरुआत से पहले இன்னும் எகிப்து தேசத்திலேயே இருக்கும் பொழுது अब तक के जो मिस्र देश में रहते हुए தேவன் மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर मूसा और हारून को देखकर कहता है, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், ओ यह महीना तुम लोगों के लिए आरंभ का दिन, இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. अर्थात वर्ष का पहला महीना यही ठहरे. இதுவரை நீங்கள் எத்தனையோ ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்தீர்கள். अब तक के कितने ही वर्ष तुमने मिस्र में गुजारे, ஆனால் இப்பொழுது ஒரு கானான் பயணம் நீங்கள் தொடங்க போகின்றீர்கள். लेकिन अब से तुम्हें कनान की यात्रा शुरू करनी है. ஆகவே இனி உங்களுக்கு ஒரு முதலாம் வருஷம், इसलिए यह तुम्हारे लिए पहला माह है ஒரு முதலாம் மாதம், और पहला महीना. அந்த முதலாம் மாதத்தின் முதலாம் நாள் உங்களுக்கு வரப்போகின்றது. वो पहला महीने का पहला दिन आपके लिए आ रहा है. அதே போல இன்றைக்கு நாம் ஒரு வருடத்தின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கின்றோம். वैसे ही आज के दिन हम इस वर्ष के अंत दिन में खड़े हैं. நமக்கு முன்னே ஒரு புதிய ஆண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. हमारे आगे एक नया वर्ष रखा है. அதில் பிரவேசிக்கும் முன்னதாக, उसमें प्रवेश करने के पहले, இன்னும் இந்த பழைய ஆண்டிலேயே நாம் இருக்கும் பொழுது अब तक के इस पुराने वर्ष में रहते हुए தேவன் நம்மோடு சில காரியங்களை சொல்லுகிறார். परमेश्वर हमसे कुछ एक कार्य कहना चाहता है. இனி வரும் உன்னுடைய புதிய காரியத்திற்கு நீ ஆயத்தமாவதற்காக, अब तक के जो तेरे जीवन में नए कार्य आने हैं उसके लिए तू तैयार होने के लिए, நீ அந்த பயணம் தொடங்கும் முன்னே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக उस यात्रा की शुरुआत में तुझे कुछ कार्य को करना है. इसलिए கர்த்தர் அவர்களோடு பேசினார். परमेश्वर ने उनसे बातें की. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது तुरंत हम पढ़ेंगे. பஸ்காவை ஆசரிக்கின்ற காரியத்தை குறித்து தேவன் அவர்களோடு பேசினார். फसह के पर्व के विषय में प्रभु ने उनसे बातें की. ஆகவே உங்களுக்கு ஒரு புதிய காரியம் நடக்க இருக்கின்றது. तो आपको एक नया कार्य होने वाला है. ஒரு புதிய அனுபவத்தில் நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். एक नए अनुभव में आप जाने जा रहे हैं. அதற்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள். उसके पहले आपको जो करने है वो कार्य, ஒன்று, நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். पहला है उस फसह का पर्व. அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஆயத்தமாக இருக்கின்றது. वह आपको करने के लिए कुछ मुख्य तैयारी. அன்றைக்கு அவர்களுக்கு தேவன் சொன்ன ஒழுங்கின்படி அவர்கள் பஸ்காவை ஆசரித்த பொழுது, उन दिनों जो परमेश्वर ने जो नियम रखा उन्होंने फसह का पर्व किया. அந்த பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட வீட்டிற்குள் குடியிருந்தவர்கள் சங்கார தூதனுக்கு தப்பிக்கொண்டார்கள். इस फसह के पर्व में उन दिनों जो मेमने का लहू उनके द्वारों पर लगा था, उस दिन वो उस मृत्यु से बच गए थे. அன்று சங்கார தூதன் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் புகுந்து முதற்பேரானவைகள் அனைத்தையும் அழித்துக் கொண்டே வந்தான். ये जो मृत्यु का दूत था वो घरों में जाकर पहले पहलोटों को मार रहा था. அது தேவன் எகிப்து தேசத்துக்கு கொடுத்த மாபெரும் தண்டனையாகும். इस यहाँ एक बड़ा दंड जो मिस्र को परमेश्वर ने दिया. அந்த எகிப்துக்கு கொடுத்த தண்டனையில் இஸ்ரவேலர்கள் அகப்பட்டுக் கொள்ளாதிருக்க வேண்டும் என்றால், ये जो मिस्र को दंड दिया इसमें इस्राएली लोग बचने के लिए அவர்கள் தேவன் சொன்ன பஸ்கா நியமத்தை ஆசரிக்க வேண்டும். उन्हें जो परमेश्वर ने फसह का पर्व का नियम दिया है उसे बनाना தேவன் चाहिए. சொன்னது போன்ற ஆட்டுக்குட்டியை தங்கள் குடும்பத்திற்காய் அடிக்க வேண்டும். परमेश्वर ने जैसे कहा वैसे ही एक मेमने को अपने परिवार அதன் के लिए இரத்தத்தை தங்கள் வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும். उसके लहू को द्वार के फाटकों में और आंगनों में लगाना होगा. அதன் இறைச்சியை கசப்பான கீரையோடு சுட்டு புசிக்க வேண்டும். और उस मांस को उसका कड़वी साग के साथ खाने के लिए. இந்த ஒழுங்கை ஆசரித்துக் கொண்டிருக்கிற வீடுகளை அந்த சங்கார தூதன் தாண்டி போய் விடுவான்.
और जब ऐसा होगा तो वो जो मृत्यु का दूत है उस घर से चले जाएगा। இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை நமக்கு காண்பிக்கின்றது. एक बहुत ही आश्चर्यचकित बात यहाँ पर हमें बताती है। அந்த சங்கார தூதன் எப்படி புகுந்து புகுந்து அழித்துக் கொண்டிருந்தானோ जिस तरह से वह मृत्यु का दूत घरों में जाकर लोगों को नाश कर அதே रहा था, போல இன்றைக்கு சாத்தானும் பிசாசின் ஆவிகளும் ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் புகுந்து புகுந்து அழிவின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கின்றன. वैसे ही इन दिनों शैतान भी हर एक घरानों हर एक परिवार में जाकर उनको नाश करना चाहता है। பயங்கரமான சங்காரங்களும் தீமைகளும் உண்டாகி கொண்டிருக்கின்றன. बहुत से नुकसानों और बुराइयों को उत्पन्न करता है। கடைசியிலே அக்கினி கடலிலே கொண்டு தள்ளுகிற பயங்கரமான காரியத்தை சாத்தானும் அவனுடைய ஆவிகளும் ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்து வருகின்றன. अंत में उस झील आग की झील में ढकेलने की कार्य को यह शैतान और उसकी आत्माएं कर रही हैं। ஆகையினால் இன்று நம்முடைய பஸ்காவை நாம் ஆசரித்தால்தான் இவைகளுக்கு தப்பிக்கொள்ள முடியும். इसलिए इस समय यदि फसह का पर्व मनाया जाए तो इनसे हम बच पाएंगे। அன்றைக்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டார்கள். उन दिनों एक मेढ़े को उन्होंने चुन लिया। இன்றைக்கு அந்த கஷ்டம் நமக்கு இல்லை. इन दिनों वह कष्ट हमें नहीं நம்ம है। எல்லாருக்காகவும் பரலோக பிதாவானவர் தன் குமாரனையே தேவாட்டுக்குட்டியாக நியமித்து தந்து விட்டார். हम सभी के लिए परमेश्वर पिता ने अपने इकलौते पुत्र को मेमने के रूप में दे दिया। அவரை நாம் தெரிந்து கொண்டால் போதும். उसे हम चुन ले ये बहुत होगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டீர்களா? क्या उस प्रभु यीशु मसीह को आपने अपने जीवन में उद्धारकर्ता के रूप में स्वीकार किया है? இந்த இயேசு கிறிஸ்து அன்று பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது போல உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். यह जो यीशु मसीह उन दिनों फसह के पर्व में मेमना बना था वैसे ही तुम्हारे लिए क्रूस पर चढ़ा है। அந்த பஸ்கா பலியை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டீர்களா? क्या उस फसह रूपी बलि को आपने मन में ग्रहण किया है? நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பஸ்காவாக உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களாக? आप सभी प्रभु यीशु मसीह को उद्धारकर्ता के रूप में ग्रहण करना है। எத்தனையோ வருடங்களாக ஆராதனையில் பங்கு பெறுகின்றீர்கள். कितने वर्षों से इस आराधना में आप भाग लेते आ रहे हैं। ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களா? लेकिन क्या इस प्रभु यीशु मसीह को आपने व्यक्तिगत उद्धारकर्ता के रूप में ग्रहण किया है? இந்த சாத்தானுடைய சகல துர்க்கிரியைகளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக் கொண்டீர்களா? क्या इस शैतान की दुष्ट क्रिया से अपने जीवन में आपने छुटकारा पाया है? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றீர்களா? क्या पापों से छुटकारा पाया है? பரலோக தேவனுடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றீர்களா? परमेश्वर स्वर्ग के पिता के सन्मुख जाकर क्या आपने माफी पाई है? இந்த நிலையிலே ஒரு புதிய ஆண்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்காதபடிக்கு इस स्थिति में रहते हुए आप नए वर्ष में प्रवेश ना करें। இந்த ஆயத்தத்தை நீங்கள் இன்று செய்து கொள்வீர்களாக. तैयारी आज आपको करनी है। புதிய ஆண்டு உங்கள் புதிய பயணத்தின் தொடக்கமாய் அமைவதாக. ये जो नया वर्ष आपकी नई तैयारी के लिए होने पाए। இதுவரை நீங்கள் செய்து கொண்டிருப்பது இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை பயணம். हो सकता है अब तक कि आपने जो यात्रा की वो यीशु के बगैर की हो। உங்க வாழ்க்கையில் நிறைந்திருப்பதெல்லாம் சுயம் மற்றும் உலகம் என்பவைகள்தான். आपके जीवन में कुछ भी अपना स्वार्थ और संसारिकता ही। இன்றைக்கு இயேசு உங்கள் வாழ்விலே வர வேண்டும். आज आपके जीवन में यीशु आना चाहिए। இயேசு இல்லாத வாழ்க்கை தோல்வி அடைகின்ற வாழ்க்கையாகும். ये यीशु को जिन्होंने नहीं पाया वो एक हार का जीवन है। இயேசு இல்லாத வாழ்க்கை நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாகும். यीशु का बगैर का जीवन अनंत जीवन की आशा से रहित है। இயேசு இல்லாத வாழ்க்கை சமாதானமற்ற வாழ்க்கையாகும். ये यीशु रहित जीवन जो है शांति रहित जीवन है। இன்றைக்கு இயேசு உங்களுக்கு தேவை. आज आपको यीशु जरूरी है। நீங்கள் இயேசுவை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். यीशु को आप अपने हृदय में ग्रहण करना अवश्य है। இந்த ஒரு காரியத்தை செய்யாதபடி வேறு பைபிள்ல இருக்கிற எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. इस एक कार्य को करे बगैर बाइबल के दूसरे कार्य को करे तो वह स्वीकार नहीं किया जाएगा। நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், आप प्रार्थना करते हैं, சர்ச்சுக்கு வருகிறீர்கள், आप चर्च में आते हैं, சில ஊழியங்களை கூட செய்யலாம், कुछ एक सेवा आप साथ मिलकर करते हैं, காணிக்கைகள் கொடுக்கலாம், दान को देते हैं, உங்களுக்கு தெரிந்த விதத்திலே நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளலாம். आपको जितना मालूम है आप एक अच्छे व्यक्ति के समान जीना आप चाहते हैं। இவைகள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ये सभी प्रभु के द्वारा स्वीकार किया जाना चाहिए। நீங்கள் தேவனால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீர்களாக. आप सभी को प्रभु यीशु मसीह जो परमेश्वर के द्वारा दिया गया है अपने उद्धारकर्ता के रूप में स्वीकार करना है। தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் நியமித்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
परमेश्वर ने जो उद्धारकर्ता के रूप में भेजा उसे स्वीकार करे बगैर आप दूसरे अच्छे कार्य करें वो नहीं ग्रहण किया உங்கள் जाएगा। ஜெபங்களை அவர் கேட்டு கிரியை செய்து கொண்டிருக்க முடியுமா? क्या आपकी प्रार्थनाएं सुनकर वो कार्य कर पाएगा? அன்பு சகோதரரே சகோதரியே, हे प्रिय भाई और बहन, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஆயத்தம் இதுதான். पहली जो आपको तैयारी करनी वो यही है। இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். यीशु को आप जानते हैं। சிலர் இயேசுவை நேசிக்கவும் செய்கிறீர்கள். एक लोग यीशु से प्रेम करते हैं। இயேசு என்று சொன்னா ரொம்ப பயபக்தி காண்பிக்கிறீர்கள். और जब यीशु कहा जाए तो बहुत भक्ति से अर्पण होते हैं। ஆனால் அந்த இயேசுவுக்கு உங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கவில்லை. लेकिन आपने इस यीशु को अपना हृदय खोलकर नहीं दिया। எல்லா மதிப்பும் இயேசுவுக்கு கொடுக்கறீங்க. आप सारा आदर उसे देते हैं। உங்க உள்ளத்தை இயேசு கொடுக்கவில்லையே. आपने अपना हृदय नहीं दिया है। உங்க வாழ்க்கையில் அவர் வந்து கிரியை செய்வதற்கு நீங்கள் இடமளிக்கவில்லையே. आपके जीवन में कार्य करने के लिए आपने जगह नहीं दी। இன்றைக்கு நீங்கள் இயேசுவுக்கு அந்த இடத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே தர வேண்டும். आज के दिन आप इस यीशु को अपने हृदय में जगह देनी है। இதே நிலையில் இன்னும் தொடர நீங்கள் நினைக்க கூடாது. इसी स्थिति में आप जारी रखें, ऐसा ना सोचें। இயேசு இல்லாத வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான வாழ்க்கை. यीशु रहित जीवन एक बहुत खतरनाक का जीवन है। திடீரென்று நாம் விரும்பத்தகாத சூழ்நிலைகள் வந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? जहाँ हम कुछ ना सोचे वहाँ पर आफत आ जाए तो हम क्या करेंगे? ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் இயேசுவை கூப்பிடுவீர்களாக. इस शब्द को सुनते ही आज आप यीशु को पुकारने पाए। இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु को अपने हृदय में ग्रहण कर लिए। உண்மையிலே என் வாழ்க்கையை நீங்களே நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் கையிலே கொடுங்கள். वास्तविकता में है यीशु आप आकर मेरे जीवन को चलाइए ऐसा कहकर अर्पण कीजिए। அதுதான் அந்த அர்ப்பணிப்பு. यही एक अर्पण है। அதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிற வார்த்தையினுடைய யதார்த்தம். वही जो यीशु को ग्रहण करने का अर्थ है। உங்க வாழ்க்கையை நீங்களே நடத்தி கொண்டிருந்தது போதும். आपके जीवन को आप ही चला रहे थे काफी हुआ। இனி அந்த வாழ்வை உங்களுக்கு தந்த இயேசு அந்த வாழ்க்கையை நடத்தும்படி அவர் கையில் கொடுப்பீர்களாக. आपको जो जीवन दिया वो यीशु के हाथ में आप जीवन को देखकर चलने पाए। உங்கள் வாழ்வுக்காக தன் வாழ்வையே சிலுவையில் ஈந்த இயேசுவிடத்தில் இந்த வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களாக. आपके जीवन के लिए अपना जीवन ही उस क्रूस पर अर्पण करने वाले यीशु के हाथ में अपना जीवन अर्पण करें। அவர் எப்பொழுது உங்கள் வாழ்வின் அதிகாரியாக உங்கள் உள்ளத்துக்குள் வந்து விடுகிறாரோ, जब से आपके हृदय में एक अधिकारी के रूप में आ जाता है, அந்த நிமிஷத்தில் இந்த பாவம் என்பது ஓடி மறைந்து விடும். ये उस मिनट से लेकर यह पाप आपके जीवन से खो जाएगा। சாத்தானும் அவனுடைய ஆவிகளும் ஓடி மறைந்து விடும். शैतान उसकी आत्माएं भाग जाएंगी। உங்களை இழுத்து உங்களை பல கட்டுகளுக்குள் ஆக்குகிற அந்த உலகத்தினுடைய எல்லா ஆசை இச்சைகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். आपको संसार में बुराइयों में ढकलने वाली सारी अभिलाषाएं और इच्छाएं आपको उससे दूर करेगी। நீங்கள் கூப்பிடாமலே வந்து உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை தவறான வழியில் நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் மாம்சம் அது அப்படியே ஒரு வேலைக்காரனை போல கட்டுப்பட்டு அடங்க ஆரம்பித்து விடும். आप जो नहीं चाहते आपके जीवन को बांध रखने वाली आपकी शारीरिक अभिलाषा इस तरह से वो बंद हो जाएगी। இந்த மாபெரும் மாற்றங்கள் வாழ்வுக்குள்ளே சம்பவிக்கும். ये बड़ा परिवर्तन वह हमारे जीवन में होगा। பாவம் இருக்க இருக்க துக்கம் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். जितना अधिक पाप होगा उतना दुख हमें भर देगा। பாவத்தின் காரணமாக நிறைய சரீர கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். इस पाप के कारण बहुत ही शारीरिक वेदनाएं आती रहेगी। பாவத்தின் காரணமாக மனசுக்கு ரொம்ப நிம்மதிகேடுகள் உண்டாகி கொண்டே இருக்கும். इस पाप के कारण मन में शांति नहीं रहेगी। போகுமிடமெல்லாம் ஏதேதோ பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். जहाँ कहीं भी जाए वहाँ पर किसी प्रकार की समस्या उत्पन्न होगी। நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். आप बहुत चकित हो जाएंगे। நான் நல்லா தானே காரியங்களை செய்கிறேன், मैं तो अच्छी तरह से कार्य कर रहा நல்ல हूँ, உள்ளத்தோடு தானே செயல்படுகிறேன், मैं अच्छे मन से कर रहा हूँ, போற இடமெல்லாம் பிரச்சனை ஏன் வருகிறது? क्यों मैं जहाँ जाता हूँ समस्या आती है? ஏன் என் உள்ளத்துக்கு நிம்மதியே இல்லை? क्यों मेरे मन में चैन नहीं है? ஏன் சரீரத்துக்கு ஒரு நாளும் சுகம் இல்லை? मेरे शरीर में किसी भी दिन चैन नहीं होता। காரணம் என்னவென்றால் इसका कारण क्या है? இந்த பாவம் என்பது அங்க குடியிருக்கிறது தான் காரணம். ये पाप वहाँ पर बसा है, यही कारण है। பாவம் வெளியே போனால் தான் வாழ்க்கையில ஒரு விமோசனம் வரும். पाप जीवन से दूर होने पर ही एक छुटकारा जीवन में आएगा। பாவத்தை துரத்துவதற்கு இயேசு உள்ளே வர வேண்டும். इस पाप को भगाने के लिए यीशु हृदय में आना चाहिए। பாவத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துகிற பிசாசை துரத்த இயேசு உள்ளே வர வேண்டும். ये पाप को नाश करने वाले शैतान को भागा कर यीशु हृदय में आने पाए। இன்றைக்கு உங்களுக்காக தான் தேவன் இந்த வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். आज यह शब्द प्रभु आपके लिए दे रहा है। இனி இந்த ரட்சிப்பை நீ உதாசீனப்படுத்திக் கொண்டு இருக்க முடியாது. आप इस उद्धार से आप दुख समझ ना पाए। சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக எவ்வளவோ ஜெபங்கள் தேவ பிள்ளைகள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். भाई और बहन आपके लिए कितने ही प्रभु के बच्चे लोग प्रार्थना कर रहे அது हैं। தேவனுடைய ஒரு கிருபையை உங்களுக்கு பெற்று தருகிறது. वो आपको
प्रभु का अनुग्रह दिलाना चाहता है। தேவன் எத்தனையோ முறை உன்னை சந்திக்கிறார். प्रभु आपको बहुत ही बार स्तुति लेना चाहता है। இதய கதவை தட்டுகிறார். तेरे हृदय रूपी द्वार को खटखटाता है। நீயோ இருதய கதவை அடைத்துக் கொள்ளுகிறாய். लेकिन तू अपने हृदय रूपी द्वार को बंद कर रखा है। பழைய வாழ்க்கையிலே நீடிக்கிறாய். तू पुराने जीवन में जीना चाहता है। பழைய போன காரியத்தை விட முடியாது என்று சொல்லுகிறீர்கள். तू कहता है कि पुराने जीवन के कार्यों को मैं नहीं छोड़ சில सकता। பாவங்கள் மேல் உங்களுக்கு ஆசை இருக்கிறது. क्योंकि कुछ पापों पर आपकी इच्छाएं हैं। சில கெட்ட காரியங்களை விட முடியாது என்று சொல்லுகிறீர்கள். आप कहते हैं कि कौन से बुरे कार्य मैं न छोड़ सकता। ஆனால் அது பெரிய தீமையாய் மாற போகிறது. लेकिन एक बड़ी बुराई आ सकती है। தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இறங்குகிறதை நீங்கள் நல்ல வாய்ப்பாய் இன்றைக்கு எடுத்துக்கொள்வீர்களாக. प्रभु का अनुग्रह आपके ऊपर गिर रहा है, ये अच्छा मौका आप समझ எத்தனையோ लीजिए। பேருடைய ஜெபத்தினால் இந்த கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. कितने लोगों की प्रार्थना के द्वारा ये अनुग्रह आपके ऊपर आ ஒரு रहा है। வருடம் கூட இருக்கட்டும் ஐயா. ओ एक मिनट और रहने दीजिए प्रभु। ஒரு வருடம் கிருபை கொடும் एक वर्ष और दीजिए। என்று அன்றைக்கு அத்தி மரத்துக்காய் தோட்டக்காரன் பரிந்து பேசினது போல जिस तरह से उस अंजीर के वृक्ष के लिए उस उंगल- बागीचे के मालिक ने प्रार्थना की। உங்களுக்காக திறப்பில் நின்று சிலர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். आपके लिए बिछुए के रूप में कुछ लोग प्रार्थना कर रहे हैं। அதனால் தான் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். इसके कारण ही आप जीवित हैं। ஆனால் இந்த நிலை நீடிக்க கூடாது. लेकिन यही स्थिति बनी ना रहे। இனி இயேசு உங்களுக்குள் வந்தாக வேண்டும். अब यीशु आपके हृदय में आना ही चाहिए। இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுத்தாக வேண்டும். यीशु को आप जगह देनी ही चाहिए। ஏதோ சில பயபக்திக்குரிய காரியங்களை காட்டினதனால் நீங்கள் சரியா இருக்கிறீர்கள் என்று தப்பெண்ணம் கொள்ள வேண்டாம். आप यह ना सोचे कि कुछ भक्ति के कार्य कर रहे हैं यही काफी है। தேவன் தன்னுடைய திருக்குமாரன் தன்னுடைய கண்களுக்கு முன்னதாக சிலுவையில் இத்தனை பாடுகள் பட அவர் நமக்கு இயேசுவை ஒப்பு கொடுத்தாரே. अपने पुत्र को परमेश्वर ने उस दुख को और वेदना को सहने के लिए क्रूस पर अर्पण कर எத்தனை दिया। வேதனையை சகித்த அந்த தகப்பன் அந்த தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். कितने ही दुखों को सहने वाले उस पिता ने अपने पुत्र को अर्पण அந்த किया। இயேசு எத்தனை வேதனைகளை அனுபவித்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். उस यीशु ने कितने ही दुखों को उठाकर हमें जीवन दिया। கல்வாரியை ஒன்று நினைத்து பாருங்கள். उस क्रूस को जरा सोच कर देखिए। அந்த மகாபெரிய இயேசு கெத்சமனையில் சொல்லுகிறார், அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். उस गत्सेमने में यीशु कहते हैं कि हे पिता यह कटोरा मुझसे टल जाए तो हो सके। அது அவ்வளவு தூரம் தாங்க முடியாத வேதனை. वो सहन न करने वाली वेदना। அந்த வேதனையை உனக்காக சகித்தார். उस वेदना को उसने तेरे लिए सहा है। அந்த வேதனை உனக்காக சகித்தார். उस वेदना दुखों को तेरे लिए सहा है। வாய் திறந்து சொன்னார் என்னால் இது முடியாது என்று. मुंह खोलकर उसने कहा मुझसे नहीं हो सकता। ஆனாலும் இது பிதாவின் சித்தமானால் நான் வருகிறேன் என்று சொன்னார். लेकिन कहता तो भी यदि यह प्रभु की इच्छा है तो मैं आता हूँ। அவ்வளவு கொடிய வேதனையை உனக்காக இயேசு சகித்தார். इतने बड़े दुख को प्रभु यीशु ने तेरे लिए चाहा है। நீங்கள் இன்னும் ஒரு அசால்ட்டாக அப்படி எடுத்துக்கொண்டு போனால் அது சரியல்ல என்று சொல்லுகிறேன். अब से और अधिक यदि लापरवाह है ये सही नहीं मैं कहता हूँ। நீங்கள் இயேசுவை மதிப்பது உண்மை என்றால், यदि आप यीशु का आदर करते हैं, இயேசுடைய இரத்தத்தை நீங்கள் மதிப்பது உண்மை என்றால், यदि यीशु के आदर लहू का आदर करते இயேசுடைய हैं, சிலுவையை மதிப்பது உண்மை என்றால், यदि वास्तव में आप उस क्रूस का आदर करते அந்த हैं, இரட்சகராய் இயேசுவுக்கு உன் உள்ளத்தை திறந்து கொடு. उस उद्धार करता यीशु को अपना हृदय खोल के दे। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவுக்கு நீங்க காட்டுகிற சில மதிப்புகள் ஒரு காரியத்துக்கும் ஆகாது. आप जो यीशु को देखकर कुछ आदर रूप कार्य करते हैं वो किसी काम के नहीं। அவரை என்றைக்கு உங்க வாழ்க்கையில் அதிகாரியா ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதுதான் அவருக்கு ஏற்கும். जब से आप अपने जीवन में उसको स्वामी के रूप में ग्रहण करते हैं तभी यह कार्य இன்று होगा। பகல் வேளை இயேசுவுக்கு உங்கள் இதயம் திறந்து கொடுங்கள். दिन के समय में अपना यीशु को अपना हृदय खोल இயேசுவே कर दे। நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே. हे यीशु आज मैं एक प्रभु पापी நான் हूँ। என்னை ரொம்ப நல்லவள் என்று நினைக்கிறேன். मैं बहुत अच्छा हूँ ये सोचता हूँ। ஆனா என் சிந்தனை எல்லாம் சரியில்லை. लेकिन मेरे सारे विचार अच्छे नहीं என் हैं। வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சரியில்லை. मेरे मुंह से आने वाले शब्द अच्छे என் नहीं हैं। வாழ்க்கையுடைய கிரியைகள் சரியில்லை. मेरे जीवन के कार्य सही नहीं है। ஆம், எனக்குள் பாவம் இருக்கிறது. हाँ मेरे जीवन में पाप है। இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும். आज मुझे छुटकारा चाहिए। இயேசுவே எனக்கு இரங்கும் என்று உங்கள் உள்ளம் கூப்பிடட்டும். आपका हृदय पुकारने पे कहा कि हे यीशु मुझ पर दया இயேசுவே कीजिए। என்னை ரட்சியும் என்று கதறுங்கள். अब यीशु मुझे धार दे ऐसा இந்த चिल्लाइए। பாவம் என்னை அழித்து விடும். यह पाप मुझे गला देगा। எனக்கு விடுதலை வேண்டும். ओ मुझे छुटकारा चाहिए। இயேசுவே என்னை ரட்சியும். ओ यीशु मुझे उद्धार दीजिए। இந்த பாவங்கள் எல்லாம் மன்னியும். मेरे पापों को माफ कीजिए। நான் அறிந்து செய்த பாவங்கள், मैंने जानकर किए पाप அறியாமல் செய்த और பாவங்கள், अनजाने में किए हुए पाप। நீர் உணர்த்தியும் துணிகரமாய் போய் செய்த பாவங்கள், इस बात को तूने जताया तो भी ढिठाई से किए हुए पाप। என் தேவனை முறுமுறுத்த பாவங்கள், मेरे पिता को कुड़कुड़ाने वाले தேவ पाप। தூஷணம் சொன்ன பாவங்கள், परमेश्वर की निंदा करने वाले पाप। தெய்வீகத்தில் சென்றவர்களை உபத்திரவம் பண்ணின பாவங்கள், जो आत्मिकता में चलते हैं उनको दुख देने वाले எல்லா पाप। பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். और सारे पाप माफ
कीजिए ऐसा कहिए வாய் திறந்து இதை அறிக்கை பண்ணுங்க मुंह खोलकर ऐसा अंगीकार நீங்கள் करें உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் यदि तुम अपने पापों का இயேசு अंगीकार கிறிஸ்து करो எல்லா பாவத்தையும் நீக்கி உங்களை சுத்திகரிப்பார் यीशु मसीह सारे पापों को क्षमा करके तुम्हें शुद्ध करेगा அதற்காகத்தான் துடிக்க துடிக்க ரத்தம் சிந்தினார் इसलिए उसने तड़प तड़प कर अपना लहू அந்த बहाया ரத்தம் உன் பாவ மன்னிப்புக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் वह लहू तेरे पापों की माफी के लिए बहाया गया लहू இன்று நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் आज आपको यीशु को देखकर पुकारना है எல்லா பாவங்களை மன்னியும் என்று கூப்பிடுங்க सारे पापों को माफ कीजिए ऐसा पुकारे பாவத்தை குறித்த உணர்வை கர்த்தர் தருவாராக आपके पाप के प्रति एक समझ प्रभु देने पाए உள்ளம் உடைந்து மனம் திரும்பும் கிருபை உங்களுக்கு தருவாராக टूटे हुए हृदय के साथ आप ஒரு புது மனுஷனாக நீங்கள் மாறுவீர்கள் एक नया मनुष्य आप बदलने पाए உண்மையாய் உள்ளம் திறந்து கூப்பிட்டார் आप यदि वास्तविकता में अपना हृदय இயேசு खोलकर சகல पुकारे பாவங்களை நீக்குவார் यीशु सारे पापों को दूर करेगा அப்பொழுதே உங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் ஊற்று திறந்தது போல் இருக்கும் तब आपके अंदर एक झरने की समान आनंद आ जाएगा வாழ்க்கையில கண்டிராத ஒரு சந்தோஷம் அது आपने अब तक की ना अपने जीवन में पाया हुआ அவ்வளவு आनंद சந்தோஷம் சமாதானம் பொங்கி வரும் इतनी आनंद और खुशी आपके जीवन में அதான் उमड़ आएगी ரட்சிப்பின் சந்தோஷம் वही है उद्धार का आनंद அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லை इसी आनंद की तुल्य कुछ और नहीं மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் मन फिराने वाले एक पापी क्या பரலோகத்திலே தேவதூதர்களுக்குள்ளாக சந்தோஷம் உண்டாகும் स्वर्ग में दूतों के बीच एक बड़ा आनंद मनाया जाता உங்கள் है நிமித்தம் பரலோகம் இன்றைக்கு மகிழும் आपके कारण स्वर्ग आज आनंदित உங்க होगा உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பும் आपका हृदय आनंद से இன்று भरेगा முதல் பாருங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் மூலம் சந்தோஷப்படும் आज से आपका परिवार आपके कारण आनंदित எங்கெல்லாம் रहेगा போறீங்களோ அங்க நீங்க ஒரு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க आप जहाँ कहीं भी जाएंगे आप आशीषित உங்க रहेंगे மூலம் மகிழ்ச்சி உண்டாக போகிறது आपके कारण वहाँ आनंद उत्पन्न होगा இயேசு உங்களுக்குள் வந்தால் यीशु आपके अंदर आए இயேசு உங்களை மகிழ்ச்சியின் பாத்திரமாய் மாற்றி விடுவார் यीशु आपको एक आनंद के पात्र में बदल देगा ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றி விடுவார் आशीष के पात्र में बदल देगा இந்த கானான் பயணம் தொடங்கும் முன்னே इस कनान की यात्रा की இன்னும் शुरुआत ஒரு के புதிய पहले ஆண்டை தொடங்கும் முன்னே एक और नए वर्ष में प्रवेश करने के மனம் पहले திரும்புங்கள் हे मन फिराइए அல்லேலூயா हालेलुया காலம் கடந்து செல்ல செல்ல समय गुजरते गुजरते ஒன்றை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும் एक बात को आप अच्छी तरह समझ लें இயேசு சொன்னார் यीशु ने कहा மனம் திரும்புங்கள் मन फिराए பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது स्वर्गीय राज्य निकट आया है அல்லேலூயா हालेलुया காலம் செல்ல செல்ல பரலோகம் இன்னும் சமீபமாய் கொண்டிருக்கிறது जितना समय गुजरते जा रहा है उतना ही इस காலம் செல்ல செல்ல இயேசுவின் வருகையும் உலகத்தின் முடிவும் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது समय गुजरते गुजरते प्रभु का आगमन निकट आ रहा है இனி காலம் செல்லாது अब यह समय और नहीं रहेगा உலகத்துக்கு திடீரென்று முடிவு வரலாம் इस संसार का अचानक अंत होगा இயேசுவின் வருகை திடீரென்று சம்பவிக்கும் यीशु का आगमन अचानक होगा எல்லாம் அறிந்தும் அதை அதன்படி செய்யாத உங்களுடைய நிலைமை என்னவாயிருக்கும் और सबको जानकर आप जो आपकी स्थिति क्या होगी இந்த நிலையில் ஒரு புது வருடத்தில் பிரவேசிக்க நினைக்காதிருங்கள் इसी स्थिति में एक नए वर्ष में प्रवेश करने के இன்று लिए என் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் आज मेरे जीवन में एक परिवर्तन आने மனம் पाए திரும்புவீர்களாக मन फिर नहीं पाए அல்லேலூயா हालेलुया அன்பான விசுவாசிகளே हे प्रिय विश्वासियों உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது आपका जीवन इन दिनों कैसा है நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றீர்களே இன்றைக்கு அந்த நிலையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றீர்களா क्या आपने पापों की माफी को मानकर उसी स्थिति में அல்லது जा रहे हैं ஏதாவதும் பாவம் வந்து குடியேறி இருக்கிறதா नहीं तो कुछ पाप आपके हृदय में आ चुका है திரும்பவும் சில பாவங்கள் உங்களை கையில் எடுத்துக்கொண்டனவா क्या कुछ एक पाप आपने ले लिए हैं மனதிலே பாவத்தின் போராட்டங்கள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றதா क्या आपके मन में पाप के संघर्ष चल रहे हैं இந்த தோல்வியின் நிலையிலே புதிய வருடத்தில் பிரவேசிக்க வேண்டாம் इस हारी हुई स्थिति में नए वर्ष में प्रवेश ना करें மறுபடியும் அதே இயேசுவின் ரத்தம் நமக்கு உதவி செய்யும் फिर से वो प्रभु यीशु मसीह का लहू हमारी मदद करेगा இன்றும் அந்த ரத்தத்தினுடைய வல்லமை அது நிலுவையில் தான் இருக்கின்றது आज भी प्रभु यीशु मसीह का लहू उसी स्थिति में है இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அழிந்து போகவில்லை प्रभु यीशु मसीह के लहू की सामर्थ खत्म இயேசுவின் नहीं हुई மீட்பின் வல்லமை முடிந்து போகவில்லை प्रभु यीशु मसीह की छुटकारे की सामर्थ खत्म नहीं हुई மறுபடியும் நீ இயேசுவண்டை வா फिर से तू यीशु के पास आ அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பா उस पाप से वह तुझे छुटकारा பாவத்தின் देगा போராட்டத்தை நீக்குவா पाप के संघर्ष तुझे ஒரு दूर करेगा புதுப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக एक नया प्रभु का बच्चा होकर பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்த ஒரு தேவ பிள்ளையாக पाप पर जय करने वाला एक प्रभु का बच्चा புதிய பயணம் செய்ய வேண்டும் नई यात्रा करनी है ஹalleluya हालेलुया புதுப்பிக்கப்படுதல் என்பது கிறிஸ்து மார்க்கத்தில் மிக முக்கியமானது ये नया हो जाना यह मसीह मार्ग में बहुत ही मुख्य ஏதோ बात को ஒரு रखता நாள் है ரட்சிக்கப்பட்டோம் किसी एक दिन हम उद्धार पाए थे ஆனால் அடிக்கடி புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் लेकिन हर दिन हमें नया
नया होते रहना है। உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். जो भीतरी मनुष्यत्व है वो नया हर एक दिन नया होना पाए। நாள்தோறும் ஒரு புதுமை காண வேண்டும். हर एक दिन एक नयापन। ஹல்லேலூயா. हालेलुया। புதுமை இல்லாவிட்டால் यदि ये नयापन ना रहे பழமை வந்துவிடும். तो ये पुरानी बातें आ அது जाएंगी, நம்மை பின்னோக்கி இழுத்து वो போடும். हमें पीछे ढकेलेगी। ஒரு புதிய அனுபவத்தில் முன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். एक नए अनुभव में हमें आगे बढ़ना है। ஆகவே பாவம் உள்ள நுழைந்து விட்டதென்றால் பழைய நிலைமைக்கு கொண்டு போகும். नहीं तो पाप जो अंदर है तो वो हमें पुरानी स्थिति में गिरा देगा। ஏற்கனவே நீங்க எதுல ஜெயம் எடுத்தீங்களோ அதுல திரும்ப தோல்வி வந்துருச்சுன்னா அது பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடும். आपने जिसमें जय पा ली है, यदि वो फिर से आ गया तो आपको पुरानी स्थिति में ढकेल देगा। தெய்வீக காரியத்துல உற்சாகமா இருந்த நீங்கள் உற்சாகம் இழந்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு போய்விடும். आत्मिक बातों में आप उत्साह थे और अब नहीं है तो फिर से आपको पुरानी स्थिति में घटेलेगा। பாவம் வந்தவுடனே தாவீது ஜெபம் பண்ணினார். यदि पाप आने पर उसी स्थिति में என் प्रार्थना பாவங்களை करें, மன்னியும் என்று கெஞ்சினார். यदि आप कहे कि पापों की माफी அதோடு கூட दीजिए, சொல்லுகிறார், उसी के साथ वो कहता है உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். उत्साह की आत्मा मुझे संभालने पाए। உமது பரிசுத்த ஆவியை எடுத்து போடாமல் वो இரும். कहता है कि तेरा पवित्र आत्मा मुझसे ना छीन நிலைவரமான ஆவியை தாரும். और बनी रहने वाली आत्मा मुझे எந்த दीजिए। பாவம் வந்தாலும் நான் நிலை நின்று ஜெயம் எடுக்கக்கூடிய நிலைவர ஆவியை தாரும். किसी भी पाप आने पर उससे छुटकारा लिए बगैर में இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள इस வேண்டும். प्रकार के कार्य आपको प्राप्त करना है। தேவனே, இந்த வருடம் ஷேக்கியாக இருந்தது. பல காரியங்களை எனக்கு நிலை நிற்க முடியாம அசைவா இருந்தது. हे प्रभु, इस वर्ष बहुत से कार्य में नहीं बना, ऐसे कार्य आए। ஆனால் இந்த வருஷத்தின் கடைசியிலே நான் நிலை வரப்பட விரும்புகிறேன். लेकिन इस वर्ष के अंत में मैं उससे छुटकारा पाकर बना रहना चाहता எத்தனை हूँ। பாவத்தின் காற்றுகளை பிசாசு வீசினாலும் நான் அசையாமல் நிற்க விரும்புகிறேன். कितने ही पाप रूपी हवा चलने पर भी मैं ना हिलूं, ऐसा बनना चाहता हूँ। யோசேப்புக்கு விரோதமாக இச்சை என்கிற பாவம் புயல் போல் வீசினது. यूसुफ के विरोध में अभिलाषा रूपी हवा एक आंधी के समान आई, ஆனால் அந்த இளம் வாலிபன் நிலைவரமாக நின்றான். लेकिन वह जवान यूसुफ बना रहा। அதே போல ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு தேவை. वैसे ही बनी रहने वाली आत्मा मुझे रही है। ஒரு சின்ன காரியத்தை கண்டவுடனே எனக்கு சோர்வு வருகிறது. एक छोटे बात को देखते ही मेरे अंदर निराशा आती है। சோர்விலே போகிறேன். इस निराशा में मैं जा रहा हूँ, ஆனால் எனக்கு உற்சாகமுள்ள ஆவி வேண்டும். लेकिन मुझे एक उत्साह नहीं, आत्मा ஹalleluya. चाहिए। हालेलुया। சோர்விலேயே புதிய வருடத்துக்குள் போக முடியாது. इसी निराशा में नए वर्ष என்னை में உற்சாக प्रवेश- ஆவியினால் இன்றைக்கு நிரப்பும். मुझे आज तो खुशी की उत्साह की आत्मा से भर சிலருக்குள் दे। பின்மாற்ற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. मुझे के अंदर पिछड़े की आत्मा काम कर रही எல்லா है। பின்மாற்றத்துக்கும் ஆரம்பம் சகோதரனே சகோதரியே முறுமுறுப்புக்கு நீ இடம் கொடுத்ததுதான். ये पिछड़ाव का कारण पूरी तरह से है भाई, ये बहन, तूने कुड़कुड़ाहट को अपने जीवन में இருக்கிற जगा दिया। அநேகருடைய பின்மாற்றத்துக்கு காரணம் முறுமுறுப்பு. यही नहीं, बहुत से क्या पिछड़ाव का कारण है कुड़कुड़ाहट। எதெல்லாம் உனக்கு இல்லையோ அதை நினைக்க ஆரம்பிச்சுட்ட. जो कुछ भी तुझे तेरे पास नहीं है तू उसको सोच रहा है। எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ அதையே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. जो तेरे जीवन में नहीं चला तू उसको खोज रहा है, உங்க தோல்விகளையே நினைக்கிறீர்கள். तू अपनी हार को सोच रहा है। இப்படி நினைக்கிறதுனால உங்களுக்குள்ள முறுமுறுப்பு வருகிறது. ऐसा सोचने पर तुम्हारे अंदर कुड़कुड़ाहट आती है। முறுமுறுப்பை போட்டு 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 பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ये जो कुड़कुड़ाहट आते आते आपको एक पिछड़ाव के जीवन में घसीट சர்ச்சில் रही है। வரும்பொழுது ஒரு உணர்வு வருகிறது. चर्च में आते ही एक समझ आ जाती है, அந்த பக்கம் போனோம்னா அது போய் விடுகிறது. लेकिन इसके बाहर जाते ही वो फिर से आ இந்த जाती है, முறுமுறுப்பு ஒரு பழக்கமா மாறிடுச்சு. क्योंकि ये कुड़कुड़ाहट एक आदत बन गई है। அதுவே கடைசில ஒரு சுபாவமா உங்களுக்குள்ள உருவெடுத்து கொண்டிருக்கிறது. अंत में यही आपके अंदर एक स्वभाव बन जाएगा। இருதயத்துல சந்தோஷமே போயிருச்சு. आपके हृदय का आनंद ही जाता रहा। தேவனை நினைச்சா சந்தோஷம் இல்ல. परमेश्वर को देखते ही वो आनंद ஒருவித नहीं, கடமை எண்ணம் தான் இருக்கிறது. केवल उस कर्तव्य को निभाने की தேவன் भावना है। மேல் இருந்த அன்பும் சந்தோஷமும் போய்விட்டது. परमेश्वर के ऊपर जो आनंद और खुशी वो जाती रही, ஒரு கடமையும் ஒரு பயமும் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. केवल एक कर्तव्य और एक भय ही रहा है। இது சரியல்ல. ये सही नहीं है, பயங்கர பின்மாற்றம். ये बहुत ही पिछड़ाव है। இது இன்றைக்கு மாற வேண்டும். आज वो बदलना चाहिए। தேவனை நினைக்கும் பொழுது உள்ள அன்பினால பொங்கணும். जब परमेश्वर को सोचते ही आपका हृदय आनंद से தேவன் भरने நினைக்கும் पाए, பொழுது சந்தோஷம் அப்படியே பொங்கி வரணும். ये आनंद उछल कर बाहर आने पाए। இந்த கடமையும் பயமும் அதெல்லாம் பின்னால இருக்க வேண்டிய விஷயங்கள். ये कर्तव्यता और भय ये केवल पीछे रहने पाए। முன்னால நிக்க வேண்டிய விஷயங்கள் அன்பும் மகிழ்ச்சியும். आगे रहने वाली बातें है प्रेम और आनंद। இன்னைக்கு நீங்க தேவனை நினைக்கும் பொழுது எது முன்னால நிக்குது நினைச்சு பாருங்க. आप सोच कर देखिए कि जब आप परमेश्वर को देखते हैं तो क्या बात आगे आती है। கடமைக்காக ஜெபிக்கணும். केवल एक फॉर्मेलिटी प्रार्थना करनी है, பயம் இருக்கு அதனால ஜெபிக்கணும். एक डर है इसलिए प्रार्थना करनी ஆனா है। உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க, அப்பாவை நான் நேசிக்கிறதுனால அப்பாவை தேடி தேடி போய் பேசுறேன். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? लेकिन आपके हृदय को छूकर से
बोलिए कि आप पिता से प्रेम करते हैं इसलिए मैं उसके पास आ रहा हूँ। இயேசுவோட பேசாம இருக்க முடியாது. मैं यीशु से बात करे बगैर नहीं रह सकता। அவர் மேல அவ்வளவு அன்பா இருக்கனால அவர்ட்ட பேசிட்டே இருக்கணும். मैं उससे इतना प्रेम करता हूँ इसलिए मैं बात कर रहा हूँ। அதல்லவா சரியான வழி. यही सही रास्ता है। ஹalleluya. हालेलुया। அவர் வாழ்க்கையில கிரியை செய்யறத நினைச்சா எனக்கு என்ன சந்தோஷம். और जब वो मेरे जीवन में कार्य करता है क्या ही खुशी की बात। அதுக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லாம இருக்க முடியாது. उसे धन्यवाद किए बगैर मैं नहीं रह सकता। நான் பேசாம இருக்க முடியாது. उससे बात किए बगैर मैं नहीं रह सकता। அன்பும் சந்தோஷம் முன்ன போகணும். ये प्रेम और खुशी आनंद आगे जाने हालेलुया. हालेलुया। அன்பு சந்தோஷம் குறைய ஆரம்பிச்சுன்னா அப்படியே பின்மாற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ये प्रेम और आनंद यदि पीछे चले गए तो आप भी पिछड़ाव में चले அப்படியே गए। முறுமுறுப்பு ஆரம்பிச்சிரும். ये कुड़कुड़ाहट आ இது जाएगी। பிசாசுடைய ஒரு பெரிய ஆயுதம். ये शैतान का बहुत ही बुरा हथियार है। அது அப்படியே சுபாவத்தையே கெடுக்கும். ये पूरे स्वभाव को बदल देगा। அடுத்தது உள்ள இருக்கிற முறுமுறுப்பு வாயில குறை சொல்றதாக வெளிப்பட ஆரம்பிக்கும். और उसके बाद जो अंदर कुड़कुड़ाहट है वहाँ मुंह पर बुराई को लेकर உள்ளே आएगा। முறுமுறுப்பு நிரம்பி 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 வரும்போது जब हृदय में कुड़कुड़ाहट भरते रहने पर அப்புறம் வாய் திறந்து பேசும் பொழுது குறை சொல்லாம இருக்கவே முடியாது. उसके बाद यदि माँ मुंह खोलकर आप बात करें तो बुराई किए बगैर आप நீங்கள் नहीं रह सकते। உங்களையே சோதித்து பாருங்கள். आप अपनी जांच कर देखिए। யார பத்தியும் குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பேச ஆரம்பிங்க. आप किसी की निंदा नहीं किए बगैर बात प्रारंभ कीजिए। கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு குறை சொல்லாம இருக்கவே முடியாது. थोड़ी देर बाद आप निंदा किए बगैर नहीं रह सकते। ஏன்னா அது சுபாவமா மாறிடுச்சு. क्योंकि आपका स्वभाव बदल गया है। இப்ப உள்ள இருக்கிற முறுமுறுப்பு வெளியே போனா தான் இவைகளில் வெற்றி வரும். आप जो अंदर रहने वाली कुड़कुड़ाहट बाहर आने पर ही आप மறுபடியும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். फिर से यीशु मसीह की लहू से धुलना चाहिए। மனசாட்சி கழுவப்படணும். आपका विवेक धुलने पाए। உள்ளந்திரியம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படணும். और हर हृदय की हर एक अंग प्रभु यीशु की लहू से धुलने पाए। வருஷத்தின் கடைசியில் மறுபடியும் கல்வாரிக்கு வருவோமாக. इस वर्ष के अंत में फिर से उस क्रूस के निकट आने ஒரு पाए। விசை கூட எனக்கு இறங்கும் ஐயா என்று கூப்பிடுவதற்காக एक बार फिर से मुझ पर दया कीजिए प्रभु ऐसा पुकारे। நான் சில காரியங்கள்ல ரொம்ப பெருசுன்னு நான் என்னை நினைக்கிறேன். कुछ एक कार्य में ये बहुत बड़ा ऐसा सोचता हूँ। ஆனா சில காரியங்கள்ல நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். लेकिन कुछ एक कार्य में बहुत बिगड़ गया हूँ। என்னை மன்னியும் என்று சொல்லி கூப்பிட வேண்டும். आप पुकारे कि मुझे माफ कीजिए சில पिता। குறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. हो सकता है कुछ बुराई हमारे जीवन में அதை होगी। நினைத்து திருந்த வேண்டிய நேரம் இது. उसे बदलने की सोचने का यह समय है। அல்லேலூயா. हालेलुया। நிறைவுகள் இல்லாமல் இல்லை. पूरी तरह से रहने वाला नहीं। நிறைவுகளுக்காய் சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். और ये भरपूरी के सोचते हुए प्रभु को ஆனா धन्यवाद दे। இன்றைக்கு இந்த அரைகுறை நிலையில் புதிய வருடத்துக்குள் போவதை பார்க்கிலும் சரி செய்து புதிய வருடத்திற்குள் செல்லலாம். लेकिन आज इस आधे अधूरे जीवन को रहते हुए आप उसको सही करके नए वर्ष में प्रवेश कीजिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சிலருக்கெல்லாம் ரொம்ப அதிக பரிசுத்தம். कुछ एक को बहुत ही अधिक पवित्रता। ஓ புதிய வருஷத்துல தான் சுத்திகரிக்கப்படணுமா? क्या नए वर्ष में ही पवित्र होना जरूरी है? புதிய வருஷம் ஒரு நாள்ல என்னதோ ரொம்ப விசேஷம் வந்துருமா? ये नया वर्ष एक दिन में क्या कोई विशेष बात आ जाएगी? இதுவே ஒரு சாத்தானுடைய கட்டல்லவா? ये क्या यही एक शैतान का एक बंधन नहीं? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும்னு சொல்லுது. प्रभु का वचन कहता है कि हर एक दिन पवित्र नया होते அப்போ ஒரு जाए। வருஷத்துல ஒரு புதிய நாள் முதல் நாள்னா எவ்வளவு நாம புதுப்பிக்கப்படணும்? तो ये वर्ष का जो पहला दिन है वो कितना अधिक हमें नया होना है। அல்லேலூயா. हालेलुया। அதையும் அப்படி ஏதாவது நினைச்சு நீர்த்து போக செய்வார்கள். इसी तरह से सोचकर उसमें ही वो बने रहते हैं। அதனால இன்னைக்கு தான் பரிசுத்தமா நான் அப்புறம் பாத்துக்கிறேன். क्या आज ही पवित्र रहना है फिर मैं देख लूंगा। கண்ணிகளில் சிக்கி போகாதிருங்கள். आप उस जाल में फंस जाएंगे। இந்த நாள் அதற்குரிய நாள். आज का दिन उसका நம்மை दिन है। தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துவோம். हमें अपने आप को प्रभु के आगे देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। நான் எடுத்த பாயிண்ட் எங்கேயோ இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார் பஸ்காவை ஆசரியுங்கள். परमेश्वर ने कहा कि फसह का पर्व நீங்கள் मनाएं। புதிய அனுபவத்துக்கு ஒரு ஆயத்தத்தை செய்து கொள்ளுங்கள். नए अनुभव के लिए एक तैयारी करना है। ஆகவே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். इसलिए जो उद्धार नहीं पाए वे उद्धार पाने पाए। ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்பை மேன்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும். जिन्होंने उद्धार पाया है उस उद्धार को वो संभाले रहे। இவையில் இருக்கிற குறைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். उसके भीतर जो बुराइयां कमी है उसे अलग कीजिए। இனி நீ போகிற வாழ்க்கை अब तो जाने वाला जीवन அது விடுதலை உள்ள வாழ்க்கை. वो एक छुटकारा का जीवन। யாத்திராகம 22ல பார்க்கின்றோம். निर्गमन 20 और दूसरे वचन में देखते हैं। வாசிங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா.
இப்போ இதுவரைக்கும் நீ அடிமைத்தன வீட்டுக்குள்ள இருந்தாய். अब तक कि तू एक दासदाव के घर में था. இனி நீ அதிலிருந்து விடுதலை பெற்று புறப்பட போகின்றாய். अब से तू उसमें से छुटकारा पाने जा रहा है. ஆகவே அதற்கான ஒரு ஆயத்தம் தான் இந்த பஸ்கா விருந்து. इसलिए उसकी तैयारी के लिए यह एक फसह का पर्व. ஹalleluya. हालेलुया. அப்போ இயேசுவுக்குள் வந்து ஒரு புது வாழ்வு வாழும் பொழுது जब यीशु के अंदर आकर एक नया जीवन जीते समय அதுவரைக்கும் இருந்த அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகின்றார். उस समय तक के जो दासदाव का जीवन है प्रभु उससे छुटकारा देना चाहता है. எவைகளின் அடிமைத்தனங்கள்? किस में से ये छुटकारा? முக்கியமாக பாவத்தின் அடிமைத்தனம். मुख्य रूप से पाप की दासदावता. பாவம் யாருக்குள்ள இருக்குதோ அது அவங்கள அடிமையா வச்சு நடத்தி கொண்டே இருக்கிறது. जिसके अंदर ये पाप है वो उसे गुलाम बनाकर चलाता है. செய்ய நினைத்த நல்ல காரியங்களை செய்ய விடாது. जो अच्छे कार्य सोचते हैं वो करने नहीं देता. பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். आप भयंकर रूप से गुलामी की दशा में हैं, आप समझ लीजिए. கெட்ட பழக்க வழக்கங்களின் அடிமைத்தனங்கள். बुरी आदतों की दासदावता. அநேக தேவ பிள்ளைகளை கெட்ட பழக்க வழக்கங்கள் கட்டி போட்டிருக்கின்றது. बहुत से परमेश्वर के बच्चों को ये बुरी आदतें बांध रखी है. சிலர் எவ்வளவு ஜெபித்தாலும் முன்னேற முடியவில்லை. कुछ एक लोग कितना भी प्रार्थना करें लेकिन आगे नहीं बढ़ पाते. பைபிள் படிக்கிறாங்க, தெரிஞ்ச காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. बाइबल पढ़ते हैं, जो उन्हें मालूम रहता है उसमें वो सही रहते हैं. அதே வேளை அவங்களுக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது. उसी समय उनके अंदर कुछ बुरी आदतें हैं. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். उसमें से छुटकारा आना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. சில கெட்ட காரியங்களை செய்யாமல் இருக்க முடிவதில்லை. कुछ एक बुरे कार्य किए बगैर नहीं रहता बनता. சில கெட்ட காரியங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்காமல் இருக்க முடிகிறதில்லை. कुछ बुरे कार्य को देखकर उसका आनंद रहते बगैर नहीं रहता बनता. சில கெட்ட காரியங்களை அவர்களை அறியாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். कुछ बुरे कार्य वो ना जानकर भी कर रहे हैं. உலக இன்பங்கள், संसारिक प्रेम, மாமிச இச்சைகள், संसार शारीरिक अभिलाषाएं, இப்படிப்பட்டவைகளினால் சில கெட்ட பழக்கங்கள் வந்திருக்கின்றன. ये रहने के कारण कुछ बुरी आदतें आ जाती हैं. அந்தரங்கத்திலே அதை மறைத்து வைக்கிறார்கள். और मन में उसे गुप्त रूप से रखते हैं. அதை கொஞ்ச நாள் அவர்களால ஜெயிக்க முடியாதனால அதை அப்படியே தங்கள் வாழ்க்கையில பாகமாய் மாற்றி கொண்டார்கள். और जब वो अपने जीवन में उससे जय नहीं पाते तो उसका वो अब जीवन में एक भाग हो जाता है. ஆனால் தேவ பிள்ளைகளே, इसलिए हे प्रभु के இந்த लोगों, கட்டுகளோடு நாம புதிய ஒரு நிலையில் போக முடியாது. इसी बंधन में हम एक नए वर्ष में नहीं जा இந்த सकते. கட்டுகள், இந்த அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும். इस बंधन से, इस दावतों से हमें छुटकारा நீ पाना ही உண்மையா होगा. இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது यदि वास्तविकता में तू प्रभु यीशु को अपने हाथ जीवन இயேசு அந்த देगा, பகுதியிலே விடுதலையை தருவார். यीशु उस भाग में छुटकारा देगा. உள்ளத்தின் ஆழத்துல ஏதோ ஒரு கெட்ட காரியம் வந்து இருக்கிறது என்றால் हृदय की गहराई में कोई एक बुरा कार्य है तो அந்த பகுதி ஒன்று கட்டப்பட்டதாக இருக்கிறது. वो भाग जो है वो बंधा हुआ है. இந்த வருடத்தின் இறுதியிலே इस वर्ष के अंत में அந்த பகுதியை கர்த்தருக்கு திறந்து கொடுப்பீர்களாக. उस भाग को परमेश्वर के आगे खोल कर रखने पाए. அங்கே கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது वहां पर प्रभु की उपस्थिति आने पर அந்த அந்தரங்க பாவம் அல்லது கெட்ட பழக்கம் எத்தனை வருஷமா இருந்தாலும் அது அற்புதமா அந்த கட்டு அறுக்கப்பட்டு போய்விடும். वह गुप्त पाप नहीं तो कितनी बुराई आदतें क्यों ना हो, वह उस बंधन अपने आप टूट जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் பயந்து ஒளித்து வைக்க கூடாது. आप डरकर उसे छिपा कर ना रखें. இயேசுவிடத்திலே அதை வெளிப்படுத்த வேண்டும். यीशु के आकर उसे पास आकर प्रकट कर दीजिए. நீங்கள் எவ்வளவு மறைத்து வைத்தாலும் அது இயேசு கண்களுக்கு முன்னதாக அப்பட்டமாகவே தெரிகிறது. आप जितना भी छुपा के रखें लेकिन यीशु की आंखों के आगे वह पूरी तरह से साफ साफ மறைத்து खुला है. வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. आप उसको छिपा के रखें, इससे कुछ लाभ नहीं. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். जो अपने पाप को छिपा रखता है वो जीवन नहीं அவைகளை पाता. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். जो उसको मान लेता है और छोड़ देता है उस पर दया की जाएगी. மனதுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தின் அடிமைத்தனங்கள், இச்சையின் அடிமைத்தனங்கள், मन के अंदर ये पाप की दासता और अभिलाषाओं की दासता, இவைகளிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும். इससे हमें एक छुटकारा आना चाहिए. கர்த்தரிடத்திலே அதை திறந்து கொடுங்கள். अब प्रभु के आगे आके खोल कर ஆண்டவரே, दीजिए. நான் இதிலிருந்து விடுதலை பெற்றுத்தான் புதிய ஆண்டுக்குள் போவேன் என்று சொல்லுங்கள். हे प्रभु, मैं इससे छुटकारा पाकर ही एक नए वर्ष में प्रवेश இயேசு करूंगा. கண்டிப்பாக விடுதலை தருவார். यीशु निश्चित रूप से आपको छुटकारा देगा. சிலருக்கு தங்கள் மனதிலேயே அதை விட்டுவிட விருப்பம் இல்லை. कुछ एक को अपने मन में ही उसे छोड़ देना यह नहीं चाहते. அதுக்காக சில வேளை
நீங்க ஜெபிக்கிறீங்க, उसके लिए आप प्रार्थना करते हैं, ஆனா உங்க மனசே அதுல ஆசையா இருக்கும் பொழுது அதுல விடுதலை கிடைக்கிறது இல்ல. लेकिन आपका मन ही उसके अंदर लालसा उत्पन्न होती है, इसलिए आपको उससे छुटकारा नहीं அப்படிப்பட்ட मिला। நிலைமையை உணர்கிறவர்கள் இருதயம் திறந்து உண்மையை தேவனிடத்திலே பேசுங்கள். इस तरह की स्थिति में रहने वाले आप सच्चाई में मन खोलकर प्रार्थना என் करें। உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை தாரும் என்று கேளுங்கள். मेरे मन में ही एक परिवर्तन दीजिए कहिए। நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக எவ்வளவு கெட்ட கெட்ட காரியத்திலே இருந்தீங்க. आप उद्धार पाने के पहले कितने ही बुरे कार्यों में आप फंसे அப்பொழுது थे। இயேசுவின் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்ட பொழுது जब आप यीशु के उद्धार रूपी सुसमाचार को सुनते समय இருதயத்தை ஒரு சிறுபிள்ளை போல அப்படியே ஆண்டவர் கொடுத்தீங்க. आपने एक छोटे बच्चे के समान अपने हृदय को खोल कर दे दिया। அந்த அர்ப்பணிப்பு அப்படி பூரணமா இருந்ததனால கர்த்தர் அப்படி பூரண ஒரு விடுதலை உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். यह अर्पण पूरे तरह से रहने के कारण प्रभु ने आपको छुटकारा அன்றைக்கு दिया। அவ்வளவு கெட்ட பழக்கத்திலே உங்களுக்கு நல்ல விடுதலை வந்து விட்டது. उन दिनों इतनी बुराइयों बुरी आदतों से आपको छुटकारा मिला था। இன்றைக்கு மறுபடியும் ஒரு விசை அப்படி தாழ்த்துவோம். फिर से आप अपने आप को दीन करें। இயேசு எனக்கு வேண்டும், यीशु मुझे चाहिए। உமக்கு பிரியமில்லாதது எனக்கும் பிரியமில்லாததாய் மாற வேண்டும். जो आपको नहीं पसंद है वो मुझे भी ना पसंद रहने அந்த पाए। மாதிரி ஒரு அர்ப்பணிப்பை தேவனிடத்தில் செய்து கொள்வோம். इस प्रकार का अर्पण आज प्रभु से हम कर लें। நிச்சயமாக இயேசு உதவி செய்வார். निश्चित रूप से यीशु आपकी मदद करेंगे। அல்லேலூயா. हालेलुया। போதைக்கு அடிமைப்பட்ட சிலர் உண்டு. जो शराब की आदतों से गुलाम में हैं, போதை வஸ்துக்கள் எதுவும் தேவ பிள்ளை பயன்படுத்தக்கூடாது. जो नशीली पदार्थ का सेवन किसी भी प्रभु के बच्चों को नहीं करना அது चाहिए। தேவன் படைத்த சரீரத்துக்கு விரோதமானது. ये जो परमेश्वर ने हमारा जीवन बनाया है उसके विरोध में है। वो தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானது. परमेश्वर के वचन के विरोध में है। உங்கள் சரீரங்கள் ஆரோக்கியமா இருக்கும்படி இயேசு விரும்புகிறார். प्रभु आपका शरीर स्वस्थ बने रहे प्रभु चाहते हैं। உங்கள் சரீரத்துக்காக தமது சரீரத்தையே ஒப்பு கொடுத்தவர் அவர். आपके शरीर के लिए उसने अपने शरीर को बलिदान அவரே किया। நம்முடைய ஜீவனுக்கும் சரீரத்துக்கும் அதிகாரியாய் இருக்கிறார். वही हमारे जीवन का हमारे शरीर का अधिकारी है। உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல, तुम्हारा शरीर तुम्हारा नहीं है, அது தேவனுடையது. वो परमेश्वर का है। 1 கொரிந்தியர் 6:19-20 தெளிவாக சொல்லுகிறது. पहला कुरिन्थियों 6 अध्याय 19 और 20 ये साफ रीति உங்கள் से சரீரம் कहता है, உங்களுடையதல்ல, तुम्हारा शरीर तुम्हारा अपना नहीं, தேவனுக்குரியது. वो परमेश्वर का है। இயேசு அதற்காய் சிலுவையிலே விலை கொடுத்திருக்கிறார். यीशु ने उसकी कीमत क्रूस पर दी है। அதனால என் சரீரத்தை நான் மனம் போல போதையினால நான் இது பண்ணுவேன்னு நீங்க சொல்ல முடியாது. इसलिए मेरा शरीर को अपनी मन चाहे उस नशीली पदार्थों का सेवन உங்கள் करूंगा, आप சரீரத்தை नहीं कह கெடுக்க सकते। உங்களுக்கு உரிமை இல்லை. आपके शरीर को नाश करने का अधिकार आपको உங்கள் नहीं। சரீரத்தை கெடுத்தால் அதன் எஜமானனாகிய கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். यदि आप अपने शरीर को नाश करेंगे तो जो शरीर का मालिक उसको आपको इसका उंगल- हिसाब देना होगा। உங்கள் சரீரத்துக்குள்ளே தேவனுடைய ஆவி குடியிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். आपके शरीर में परमेश्वर का आत्मा बसा रहे प्रभु चाहते हैं। அந்த ஆவியானவர் குடியிருக்க வேண்டிய சரீரத்தை நீங்கள் கெடுக்க கூடாது. जहाँ पर पवित्र आत्मा रहे उस शरीर को आपको खराब नहीं करना அது है। தேவனுடைய ஆலயமாக்கும். वो परमेश्वर का मंदिर है। உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். आपका शरीर परमेश्वर का मंदिर है। ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். यदि कोई परमेश्वर के मंदिर को नाश करेगा परमेश्वर उसको नाश कर देगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல. इसलिए जो आपका शरीर आपका अपना नहीं, உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவி வாழ வேண்டிய இடம். आपका शरीर पवित्र आत्मा का बसने का स्थान, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். आपका शरीर परमेश्वर का मंदिर। உங்கள் சரீரத்துக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். आपके शरीर के लिए यीशु मसीह ने अपना शरीर क्रूस पर अर्पण किया। இனி நீங்கள் மனம் போல போதை பயன்படுத்த முடியாது. आपसे आप अपने मन के अनुसार इस नशीली पदार्थों का सेवन नहीं कर தேவனுக்கு सकते। பயப்படுவீர்களாக. आप परमेश्वर से डरने पाए। உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. आपके जीवन को फिर से देखिए। எத்தனையோ காரியத்துல நீங்க நினைச்சீங்க, தீர்மானம் எடுத்தீங்க, புதிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க. आपने कितने कार्य को सोचा है, निर्णय लिया, आपने किया होगा। இந்த போதை விஷயத்திலும் அப்படியே ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாக. इस नशीली पदार्थों से के छुटकारे के लिए आप ऐसा ही कीजिए। இந்த போதையை நான் இனி தொட மாட்டேன். इस नशीली पदार्थ को मैं नहीं छूऊंगा। இன்னைக்கு அந்த உறுதியான தீர்மானம் முதலாவது வர வேண்டும். एक मजबूत निर्णय आपके अंदर आने पाए। உங்கள் உள்ளத்தின் உறுதியை பார்த்து தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். आपके हृदय की मजबूती देखकर प्रभु आपको चमत्कार करेगा। எவ்வளவு பயங்கரமான குடிக்கிற பழக்கம் உடையவர்கள், कितने ही लोग जो भयंकर रूप से शराब पीते हैं, பாக்கெட்டா சிகரெட் குடிக்கும் பழக்கம் உடையவர்கள், और पैकेट के रूप में सिगरेट पीने वाले, கஞ்சா இல்லாம ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியாத என்ற நிலையில் ஆனவர்கள், और गांजा जैसे नशीली पदार्थों को 1 मिनट के बगैर भी नहीं छोड़ते। இவர்களெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்த வேளையிலே इन सभी ने जब यीशु को देखा, இயேசு இன்றைக்கு பரிபூர்ணமாய் விடுதலை கொடுத்திருக்கிறார். यीशु ने उन्हें पूरी तरह से छुटकारा दिया है। பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். वो आज पवित्र जन के रूप में अनेक हैं। தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். बहुत से प्रभु के दास लोग हैं।
அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவர். वह परमेश्वर आज भी जीवित परमेश्वर है. உங்களையும் அந்த போதையிலிருந்து ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. आपको इस नशीली पदार्थों को छुटकारा देने के लिए उसका हाथ छोटा नहीं है. நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள். आपको आज निर्णय लेना है. இனி இதை தொடக்கூடாது. आपसे मैं इसे नहीं என் छूऊंगा. சரீரத்துல ஒரு போதை வஸ்து வரக்கூடாது. मेरे शरीर में किसी प्रकार की ये नशीली पदार्थ என்ன नहीं आएगी. நடந்தாலும் பரவாயில்லை. कुछ भी क्यों ना चले. ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். आज इसका अंत. ஹalleluya. हालेलुया நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் கர்த்தர் அதை சரிய நிரந்தர முற்றுப்புள்ளியாய் மாற்றி தருவார். यदि आप उसका अंत करना चाहे प्रभु उसको निरंतर रूप से अंत कर देगा. சில சொல்லுவார்கள், कुछ एक लोग कहते हैं, குடிக்காம இருந்தா சரீரமெல்லாம் நடுங்குது ஐயா. ओ यदि मैं ना शराब पीऊं तो मेरा शरीर पूरा कांपने लगता है. சிகரெட் பிடிக்காம இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு ஐயா. यदि सिगरेट ना पीऊं तो मैं पागलों समान हो जाता हूं. கஞ்சா போடாம இருந்தா கிடுகிடுன்னு வருது ஐயா. और ये गांजा नहीं पीऊं तो मैं कांपने लगता हूं. இந்த கிடுகிடுவுக்கு பயந்து கஞ்சாவிலே வாழ்ந்து அழியலாம்னா தீர்மானம். क्या इस गांजा में ही आप तड़पने की क्या आपकी इच्छा है? இந்த அது இல்லாட்டா ஒரு மாதிரியா வருதுன்னு சொல்றீங்களே, அந்த ஒரு மாதிரியை சமாளிக்கிறதுக்கு வாழ்க்கையை அழிக்கலாம்னா நினைக்கிறீங்க? आप कहे कि यदि वो ना रहे तो मैं अजीब सा फील करता हूं, क्या उसी में आप बना रहना चाहते हैं? அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். उस कष्ट को उठाने का हम तैयार हैं. ஒரு விதத்துல சரீரம் பழகி விட்டதனால यदि एक तरह से हमारा शरीर उसके गुलाम அது हो गया இல்லாம है, இருந்தா ஒரு மாதிரியா தான் வரும். यदि वो ना रहे तो अजीब सा रहेगा. டெய்லி காலையில டீ குடித்து பழகின ஆளுகளுக்கு कुछ बहुत से लोग सुबह चाय पीने की आदत में அந்த டீயை நிறுத்தி டெய்லி காலையில வெறும் பால் தான் குடிக்கணும்னு தீர்மானம் வந்துருச்சுன்னா, यदि आप चाय ना पीते हुए दूध पीने का निर्णय लें, அவங்களுக்கே காலையில கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். उन लोगों को भी सुबह के समय बहुत अजीब सा वो समझेंगे. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். कुछ एक दिन ऐसा ही रहेगा, அப்புறம் அந்த பால்ல பழகிடும். फिर उस दूध पीने की आदत हो जाएगी. எந்த பழக்கத்தை மாத்தினாலும் கொஞ்ச நாள் விறுவிறு கிறுகிறுன்னு தான் வரும். कुछ एक आदतें यदि ऐसी बनी रहे और यदि बदले तो वो कुछ अजीब सा ही रहेगा. அத சொல்லிட்டு இந்த கெட்ட பழக்கத்திலே வாழ்ந்து நமக்கு அழிவை தேடலாமா? क्या उसको सोचकर आप इस बुरी आदतों में नाश को அது खोजाएंगे? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அதை விடுவேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். कुछ भी क्यों ना हो मैं उसे छोड़ूंगा, यह निर्णय लीजिए. உள்ளத்துல ஸ்ட்ராங்கா எடுங்க. अब हृदय में इस बात को मजबूत हो जाए. ஆண்டவர்ட்ட கிருபையை கேளுங்க. इसके लिए प्रभु से अनुग्रह मांगे. ஆண்டவரே, நான் தீர்மானிச்சிட்டேன், हे प्रभु मैं आज निर्णय लेता हूँ, இன்னையோட அது முடிஞ்சு, आज से वो हो चुका, இனி தொட மாட்டேன். अब से मैं उसे नहीं छूंगा. சிலருக்கு தோன்றும், कुछ एक के अंदर सोचते हैं நாளைக்கு 31ஆம் தேதி कल जो है 31 तारीख है, நாளையோட நிறுத்திடுவேன். कल से मैं उसे छोड़ दूंगा. நிறுத்தவே மாட்டீர்கள். आप छोड़ ही नहीं सकते. இந்த பிரசங்கத்தோட நிறுத்தணும். इस संदेश के साथ ही छोड़ दीजिए, அவர்கள் தான் நிறுத்துவார்கள். तो ही वो छोड़ेगा. இது ஒரு வேலைப்பாடு. यह एक तरह का काम है. ஒரு நாள் நல்லா தண்ணி அடிப்போம், एक दिन अच्छी तरह से शराब पीना, அப்புறம் 1ஆம் தேதியில இருந்து நிறுத்திடுவான். तो फिर वो 1 तारीख से रोक देंगे. அந்த வேலைப்பாடே இருக்க கூடாது. इस तरह की आदत ही ना रह पाए. இப்பமே தீர்மானம் எடுக்கணும். आज ही निर्णय लेना அது है. இந்த வேளையிலே என்னை விட்டு போய்விட வேண்டும். वो आज से ही इस समय से मेरे जीवन से जाता ஹalleluya. है. हालेलुया. தேவ சமூகத்தில் அந்த தீர்மானத்தை எடுங்கள். प्रभु की उपस्थिति में इस निर्णय को आप लीजिए. கர்த்தர் உங்களுக்கு கிருபையை ஊற்றுவார். प्रभु आपके अपर अनुग्रह को उंडेलेगा. ஹalleluya. हालेलुया. யாராயிலும் நாளைக்கு பார்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்களா? क्या आप कल के दिन के लिए पार्टी की तैयारी में आए हैं? என்ன பார்ட்டி ஐயா? ये किस तरह की पार्टी साहब? குடி பார்ட்டி. यह पीने की पार्टी. குடி பார்ட்டியை கேன்சல் பண்ணுங்கள். यह पार्टी को आप कैंसिल कर दीजिए. திட்டமாய் சொல்லுகிறேன். अब इसको मजबूती से कहता हूँ, வருஷந்தோறும் 31ஆம் தேதி குடி பார்ட்டி. हर एक वर्ष के 31 तारीख में शराब पीने की இயேசுவின் पार्टी. நாமத்தில் சொல்லுகிறேன், அதை உடனே கேன்சல் பண்ணுங்க. यीशु के नाम से कहता हूँ कि तुरंत उसे कैंसिल कीजिए. எல்லாம் 31ஆம் தேதி போல நாளை இருக்காது. सभी 31 तारीख के द्वारा आने वाला दिन नहीं. நாளைக்கு ஒரு நாள் அதை முடிச்சிட்டு அடுத்த நாள்னு சொல்லாதீர்கள். कल खत्म करके फिर अगले दिन सोचूंगा, ऐसा இன்றைக்கு ना கர்த்தருடைய कहें. வார்த்தைக்கு செவி கொடுங்கள். आज ही प्रभु के वचन की और सुने. இது வேண்டாம், ये नहीं चाहिए, விட்டுருவோம். इसे छोड़ दो. இன்றைக்கு தீர்மானிங்க, கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கும். आज आप निर्णय लीजिए, प्रभु का अनुग्रह आपके ऊपर रहेगा. அல்லேலூயா. हालेलुया. அந்த குடி தருகிற இன்பத்தை பார்க்கிறோம். ये जो शराब पीने की मिठास देते हैं, போதை வஸ்துக்கள் தருகிற ஒரு கிக்கை பார்க்கிறோம். ये जो नशीली पदार्थों का प्रेम जो हमें देता है, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இன்பமும் சந்தோஷமும் எவ்வளவோ மகிமையானது. पवित्र आत्मा के द्वारा दिया हुआ प्रेम और मिठास कितना ही बड़ा है. தேவ ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். हमें परमेश्वर की आत्मा से भरा रहना தேவ चाहिए. ஆவியை பெற்று பாருங்கள். परमेश्वर की आत्मा
पाकर देखिए, அவர் தருகிற சந்தோஷத்தை அனுபவித்து பாருங்க. वो जो खुशी देता है उसका अनुभव करके देखिए. அந்த சந்தோஷத்துக்கு ஈடாக உலகத்துல எந்த சந்தோஷம் கிடையாது. उस आनंद के तुल्य इस संसार में किसी प्रकार का आनंद नहीं. பரலோகத்தையே மகிழ்ச்சியாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். स्वर्ग को ही खुश कर देने वाला है पवित्र आत्मा. அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது जब ये पवित्र आत्मा हमें आता है, இந்த குடி இன்பம் எல்லாம் எந்த மூலைக்கு ஆகும்? ये जो पीने की मिठास है वो सब किसी இந்த प्रकार की போதையில नहीं रहेगी. வரக்கூடிய ஒரு இன்பம் எல்லாம் ஒரு மூலைக்கு ஆகாது. ये जो शराब की आदत का मिठास है वो किसी कोने का नहीं होगा. பரிசுத்த ஆவியில் சந்தோஷம், पवित्र आत्मा की आनंद, அதான் மெய்யான சந்தோஷம். वो ही वास्तविकता में सब खुशी है. பரலோகம் கொண்டு சேர்க்கிற वो சந்தோஷம். स्वर्ग में ले जाने वाली आनंद. இந்த போதையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வருவதாக. नशीली पदार्थों की गुलामी से हमें புதிய छुटकारा பயணத்துக்கு ஆயத்தமாகுங்கள். नई यात्रा के लिए तैयार हो जाइए. போதையை இனி சுமந்து கொண்டு வரக்கூடாது. इस शराब की लतों से आप अब और न போதைக்கு खाएं. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். उसमें अब अंत करना ही है. அல்லேலூயா. हालेलुया. பண ஆசை धन का लोभ, சிலருக்கு எஜமானாய் மாறிவிட்டது. कुछ लोग के अंदर वो मालिक बन चुका है. நல்லா சிந்திச்சு பாருங்க. अब अच्छी तरह सोच कर देखिए, சில ஆண்டுகளுக்கு முன்னால உங்க மனசு எப்படி இருந்துச்சு? कुछ वर्षों के पहले आपके मन की स्थिति क्या थी? இன்னைக்கு பணத்து மேல பற்றுதலா மாறிடுச்சு. आज आपका मन पूरा धन के ऊपर भरा है. அதெல்லாம் வீழ்ச்சிகள். ये सभी हार का कार्य ஒரு है. அடிமைத்தனம் வந்துருச்சு. एक दासता वहां पर आ चुकी பணம் है. பணம் பணம் பணம். धन और धन और धन, சொப்பனம் எல்லாம் பணம் தான். सपने में सभी धन की बातें, நினைவெல்லாம் பணம் தான். सोच सब धन ही धन. தேவ பிள்ளையே, हे प्रभु की बच्चे, கானான் பயணத்திற்கு பெரிய ஆபத்து பணாசை, ये जो कनान यात्रा के लिए बड़ी खतरे की बात है धन का लोभ, பொருளாசை, ये वस्तुओं का लोभ, பதவி ஆசை, पद का लोभ, உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகள் வேண்டாம். संसार की आशा अभिलाषा नहीं. நம்முடைய ஆசைகள் எல்லாம் அழியாத பொருள் மேல் வைப்போம். हमारी जो लालसाएं उस नाश ना होने वाली वस्तु पर होनी चाहिए. பரிசுத்தாவின் சந்தோஷத்தில் ஆசைப்படுவோம். पवित्र आत्मा की आनंद से हमें ஆவியின் भरना रहना है. வரங்களில் ஆசைப்படுவோம். आत्मा के वरदानों की आशा हम रखने பரலோக पाए. பாக்கியத்துக்கு ஆசைப்படுவோம். परमेश्वर की स्वर्गीय लालसाओं से இயேசுவோடு भरने पाए. பேசுறதுக்கு ஆசைப்படுவோம். यीशु से बात करने की और हम भरने पाए. வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். वचन की से भरने की आशा இதெல்லாம் करें. தான் பெரிய பெரிய சொத்துகள். यही है बड़ी बड़ी धन संपत्तियां. அல்லேலூயா. हालेलुया. பேதுரு யோவான் கையிலே பிச்சைக்காரனுக்கு கொடுக்க காசு கிடையாது. पतरस और यूहन्ना को उस भिखारी को देने के लिए कुछ नहीं था. உலக பார்வையிலே அவங்கிட்ட இருந்த காசு கூட இவங்கள்ட்ட இல்ல. सांसारिक रूप से जो उनके पास रहता है वो पैसा भी इनके पास नहीं. ஆனால் இவர்களிடத்தில் இயேசுவின் நாமம் இருந்தது. लेकिन इनके पास यीशु का नाम था. சும்மா எழுத்துக்கு இயேசுவின் நாமம் இல்ல. that name was alive in them. அந்த நாமம் அவர்களுக்குள் ஜீவனோடு இருந்தது. केवल नाम के लिए नहीं, वह नाम उसके अंदर जीवित रूप से था. அந்த நாமத்திலே அவனுக்கு வாழ்விலே விடுதலை கொடுத்தார்கள். नाम के द्वारा उन्होंने उसको छुटकारा दिया. எது ஐஸ்வர்யம்? ये क्या धन है? அபிஷேகம் ஐஸ்வர்யமா, பணம் ஐஸ்வர்யமா? अभिषेक धन है या फिर धन ही धन है? பணம் ஒரு நேர உதவியத்தான் செய்ய உதவும். ये जो धन है केवल एक समय के लिए आपकी मदद தேவனுடைய करेगा. அபிஷேகமோ அவனுடைய வாழ்வை நிறைவாக்கி விடும். परमेश्वर का अभिषेक पूरे जीवन को भर देगा. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம கையில இருக்கிற பணம் எத்தனை நாளைக்கு உதவும்? हमारे हाथों में जो पैसा है वो कितने दिन तक चलता है? ஆனால் நமக்குள் வருகிற தேவ ஆவியோ ஜீவ ஊற்றாய் ஊறி பாய்ந்து கொண்டிருப்பார். लेकिन हमारे अंदर जो पवित्र आत्मा आता है वो उमड़ते हुए सोते के समान उमड़ता रहेगा. அவர் நமக்குள் தருகிற விசுவாசம் உலகத்துல உள்ள கோடி கோடி பொன்னை பார்க்கிலும் பெரியது. वो जो हमारे अंदर जो विश्वास देता है वो संसार में कहीं अरब सोने से बढ़कर है. விலையேற பெற்ற விசுவாசம் என்று பைபிள் சொல்லுகிறது. और बाइबल कहती है कि ये बहुत बहुमूल्य विश्वास है. பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற விசுவாசம். सोने से बढ़कर यह विश्वास. விசுவாசம் உள்ளே நிறைந்திருந்தால், जब यह विश्वास हृदय में भरा रहे, கையில ஒரு சல்லி காசு இல்லாவிட்டாலும் வெற்றியாய் வாழ முடியும். यदि हाथ में एक दमड़ा भी ना रहे तो भी एक जय के साथ जी सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் உள்ளத்தில் நிறைந்திருந்தால், यदि विश्वास हृदय में भरा रहे, லூசிபர் தலைமையில் அத்தனை அசுத்தாவியும் வந்து உன்னை சூழ நின்றாலும் நீ தைரியமாய் நிமிர்ந்து நிற்க முடியும். जो इब्लिस के अधिकार में सारी सेना आ भी जाए तो भी तू वहां से हिम्मत से साथ बना रहता है. அதுதான் விசுவாசத்தின் மேன்மை. वही है विश्वास की बड़ाई. இந்த மேன்மையான விசுவாசத்தை பெற்ற நீங்கள் इस महिमा
समय इस विश्वास को पाने वाले आप பண ஆசைக்கு இடம் கொடுத்து அந்த பவரை இழந்துட்டீங்க. आपने धन के लोभ को जगह देकर उस सामर्थ को आपने खो दिया है। வல்லமையான அபிஷேகத்தை பெற்ற நீங்கள், उस सामर्थी अभिषेक पाए हुए आप, அபிஷேகத்துக்கு முன்னால ஒருவனால நிக்க முடியாத அபிஷேகம் அது. आपके अभिषेक के आगे कोई भी खड़ा ना रहने वाला अभिषेक, புதிதும் கூர்மையான எந்திரம் நீ. नया और नया चोखा यंत्र आप। இன்னைக்கு பல ஆசையினால மழுங்கி போனாய். आपको बहुत सी लोभ के कारण वो धुंधला चुका है। அபிஷேகத்தோட கூர்மை மழுங்கி போயிருச்சு. जो अभिषेक की तेज धारे में कम हो चुकी है। ஜெபித்து பார்க்கறாய், ஒண்ணும் நடக்கல. तू प्रार्थना कर रहा है लेकिन कुछ नहीं चल रहा। அந்நிய பாஷை பேசி பார்க்கறாய், ஒண்ணும் நடக்கல. तू अन्य भाषा बोलकर देखता है लेकिन कुछ नहीं चल रहा। மழுங்க கத்திய வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கற, क्योंकि तेज नहीं एक छुरी से மறுபடியும் அந்த அபிஷேகம் கூர்மையாக வேண்டும். फिर से तेरा अभिषेक देखा होना पाए। கபிலேற பெற்ற அபிஷேகம், वो बहुमूल्य अभिषेक எதனால இழந்து போச்சு? वो किससे आप खोद गया है? பவர் எங்க போச்சு? वो सामर्थ कहाँ गई? மகிமை எங்க போச்சு? वो महिमा कहाँ गई? பணாசை தான் அதை கெடுத்தது. ये धन का लोभ ही इन्हें बिगाड़ा है। பொருளாசை தான் அதை கெடுத்தது. वस्तुओं का लोभ ही उसे बिगाड़ा है। உலகத்துல காணக்கூடிய பொருள் மேல வந்த ஆசை தான் அதை கெடுத்துருச்சு. ये संसार की जो वस्तुओं पर देख की लालसा ही तुझे बिगाड़ दी है। பிள்ளையே, இன்று உணர்வீர்களாக, हे प्रभु के लोगों, आज इस बात की समझ आपके अंदर आने पर அடிமைத்தனங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகின்றார். सभी प्रकार के दासों से प्रभु आज के दिन छुटकारा देना चाहता है। பார்வோனின் அடிமைத்தனங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். फिरौन की गुलामी से प्रभु आज छुटकारा देना चाहता है। பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். पाप की गुलामी से छुटकारा देना चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। பார்வோனின் அடிமைத்தனங்கள், அதிகாரங்கள், फिरौन की दासता और उसके अधिकार, எகிப்தின் எல்லைக்குள்ள வாழ மட்டும் அவன் அதிகாரம் உங்க மேல இருக்கத்தான் செய்யும். जब तक कि आप उस मिस्र की सीमा तक के जिएंगे तो वह अधिकार आपके अंदर बना रहेगा। பார்வோனுடைய அதிகாரத்துக்கு தப்ப வேண்டும் என்றால், आप उस फिरौन के अधिकार से बचना चाहते हैं तो எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே வந்தாக வேண்டும். इस मिस्र की सीमा को लांघना ही होगा। அல்லேலூயா. हालेलुया। எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பார்வோனுடைய வல்லமை விட்டு, அதிகாரத்தை விட்டு நீ வெளியே வர முடியாது. आप विशेष मिस्र की सामर्थ्य रहते हुए उस फिरौन की सामर्थ्य से आप बाहर नहीं आ सकते। ஒவ்வொரு அற்புதங்களை தேவன் செய்யும் பொழுது அவனுடைய அதிகாரம் கொஞ்சம் தளருகிறது. जब तक कि आप प्रभु के हर एक चमत्कार के होते हुए उसका अधिकार कम होते जाता ஆனா है। உடனே அடுத்தது அந்த அதிகாரத்தை மறுபடியும் இறுக்கி கொள்ளுகிறான். लेकिन फिर से उस अधिकार को मजबूत कर देता है। அப்ப தேவஜனங்கள் மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், तो प्रभु के लोग मूसा को देखकर कहते हैं, பார் நீ வந்த பிறகு எங்களுக்கு அதிக தொந்தரவாகிறது. जब से तू आया है हमारी वेदना और अधिक बढ़ गई है। சும்மா இருந்த எங்களை நீ இப்படி ஆக்கி விட்டியே. हम चुपचाप बैठे थे, तूने इस तरह से कर दिया। அப்போ நீ எகிப்துக்குள்ள இருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு விடுதலை வந்த போல தோணும், அடுத்தது இன்னும் பயங்கரமான கட்டுதான். तो जब तक कि तू मिस्र में रहता है तुझे छुटकारा मिला ऐसा सोचता, लेकिन फिर से एक बंधन। இந்த வருஷத்தை திரும்பி பாருங்கள். आप इस वर्ष को फिर से சிலருடைய देखिए। வாழ்க்கையில कुछ एक के जीवन में ஆராதனைக்கு வந்து உட்காரும்போது நல்ல விடுதலை வந்த மாதிரி தெரிகிறது. आराधना में बैठते ही एक अच्छा छुटकारा आ गया ऐसा देखता ஆனா है, வீட்டுக்கு போகும்பொழுது பழைய நெருக்கம் தான். लेकिन घर से जाते ही पुरानी सकेती ही। சிலர் ரொம்ப ஜெபிக்கிறார்கள், தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். कुछ एक लोग निर्णय लेता है कि अच्छे प्रार्थना करना है, அடுத்து கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தா लेकिन कुछ एक दिन के बाद முன்னை விட அதிக நெருக்கம். पिछले से बढ़कर और अधिक संकट। இதுதான் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது. यही उन दिनों इस्राएलियों को चला था। அவங்களுக்கு நெருக்கத்தின் மேல நெருக்கம் வந்துச்சு. उनके अंदर संकट के ऊपर संकट आ गया। பார்வோனுடைய அதிகாரத்தை தட்டிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. वो सोचते थे कि उसके अधिकार को हमने तोड़ दिया, அடுத்தது இன்னும் பலமா அவனுடைய கை வந்து விடும். फिर से उसका सामर्थ्य हाथ आ जाएगा। 10 முறை இதுதான் நடந்துச்சு. 10 बार ऐसा ही हुआ। ஆனால் என்றைக்கு அவர்கள் அவனுடைய எல்லையை விட்டு வெளியே வந்தார்களோ, लेकिन जब से उस सीमा से उन्होंने बाहर आए, அதுக்கு பிறகு அவனால ஒண்ணும் செய்ய முடியல. उसके बाद उससे उनको कुछ भी नहीं करते அப்புறம் बना। பின்னால விரட்டி வந்தான். वो पीछे उन्हें भगाते आया அவனை செங்கடலிலே கர்த்தர் அமிழ்த்து போட்டார். और परमेश्वर ने समुद्र में ही उन्हें डुबा दिया। அல்லேலூயா. हालेलुया। யார் யார் எகிப்திலிருந்து தேவ சத்தம் கேட்டு புறப்பட்டார்களோ அவர்கள் தான் பார்வோனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆனார்கள். कौन जिस किसी ने मिस्र में परमेश्वर की आवाज को सुनकर बाहर आए, उन्होंने ही उस फिरौन की गुलामी से छुटकारा पाया। யாராவது ஒரு இஸ்ரவேலன் தேவனுடைய வார்த்தை கேளாதபடி, மோசேயின் வாக்குக்கு செவி கொடாதபடி எகிப்திலே பயந்து இருந்திருந்தால் அவன் கடைசி வரை பார்வோனுக்கு அடிமையாத்தான் இருப்பான். यदि वो परमेश्वर की आवाज को ना सुनते, मूसा की बात को ना सुनते, तो फिर से वह उस फिरौन में ही मिस्र में ही गुलाम बने रहते। ஆகவே தேவ பிள்ளையே, எகிப்தை விட்டு வெளியே வராமல் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து பூரண விடுதலை கிடைக்காது. इसलिए हे प्रभु के लोगों, यदि तू मिस्र की सीमा से बाहर न आए तो प्रभु की छुटकारा तुझे नहीं मिल सकता। தயவு செய்து கவனியுங்கள். अब मैं विनती करता सुनाइए, சாத்தான் உங்களை தொற்றவே கூடாது.
शैतान आपको छूने नहीं पाए, ஆனா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கணும். लेकिन संसार की सारी बातों का अनुभव आपको करना है। இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும். इस बात में ही आपको ध्यान देना है। உலகத்துல அது இன்பம் இது சந்தோஷம்னு எதையும் விட முடியாதுன்னு சொல்றீங்க. आप संसार में यह मिठास देता है, यह खुशी देता है, इसे छोड़ नहीं सकते। அப்போ சாத்தானுடைய அதிகாரம் உங்க மேல இருக்கத்தான் செய்யும். तो आपका शैतान का अधिकार आपके पास रहेगा ही। சாத்தானுடைய சரக்கு எனக்கு வேண்டாம், ये शैतान की जंगली मुझे नहीं चाहिए, உலக ஆசை இச்சை எனக்கு வேண்டாம், संसार की आशा अभिलाषा नहीं चाहिए, பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகத்துல நான் தொட மாட்டேன், पवित्रता को छूने वाली संसार की किसी कार्य को मैं नहीं நான் छूंगा, செல்லுகிற இந்த பரலோக பயணத்தை தடை பண்ணக்கூடிய விஷயத்தை உலகத்துல நான் அனுபவிக்க மாட்டேன், जो स्वर्गीय यात्रा है इसमें मुझे रुकावट देने वाली किसी बात को मैं नहीं छूंगा। இப்படி உலகத்தில் உள்ள அந்த காரியங்களை விட்டு நாம வேறுபட்டால் சாத்தானுடைய அதிகாரம் வேரோடு பிடுங்கப்படும். संसार के सारे कार्य से हम अलग होए तो शैतान के बंधनों से भी हम अलग होंगे। கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். प्रभु की महिमा இன்னைக்கு அநேகர் செய்ய வேண்டிய காரியம் இதுவாக இருக்கிறது. आज बहुत से को जो करना कार्य वो यही है, சாத்தானை துரத்தணும், शैतान को भगाना है, ஆனா சாத்தானுடைய சரக்கு வேணும். लेकिन शैतान की जो एक कार्य चाहिए அது எப்படிங்க முடியும்? तो कैसे हो सकता है? அவன் சரக்கு நம்ம அனுபவிக்க போனா அவன் அதிகாரம் தானா வந்துருமே. उसकी किसी एक बात को यदि आनंद लेना चाहे तो उसके बंधन अपने आप आ நம்மளே जाएंगे, அவன் கைக்குள்ள போய் விழுந்த மாதிரி தானே ஆயிருச்சு. फिर से आप उसके हाथ में पड़ गए, ऐसा हो गया है। சரக்கு வேண்டான்னு தீர்மானம் எடுங்க. उसकी किसी भी कार्य नहीं चाहिए, आप निर्णय लीजिए। திரும்பவும் சொல்றேன், फिर से कहता हूँ, பரலோக பயணத்தை தடுக்கிற விஷயம் எதுவா இருந்தாலோ, इस स्वर्गीय यात्रा में रुकावट देने वाले कार्य कुछ भी क्यों ना हो, வசனத்துக்கு மாறான எந்த காரியம் எனக்குள் இருந்தாலும் वचन के विरोध में कोई भी कार्य मेरे जीवन में रहे, அப்படிப்பட்டதை நான் அந்த உலகத்துல அனுபவிக்க மாட்டேன், தொடவும் மாட்டேன். इस प्रकार से मैं संसार में लाभ भी नहीं रहूंगा, उसे छू भी नहीं पाऊंगा। இதுதான் விஷயம். यही विषय है। மற்றபடி உலகத்தையே தொடாதேன்னு சொன்னா பிறகு நம்ம அந்தரத்துல தான் நிக்கணும். तो इस संसार को ही ना छोए तो फिर तो हमें जंगल में அப்படி जाना। நான் சொல்லவில்லை. मैंने ऐसा नहीं कहा। உலகத்தில் உள்ள எந்த பொருளோ எந்த விஷயமோ பரலோக பயணத்துக்கு குறுக்க வருகிறதா அதை தள்ளிவிடுங்க. संसार का कोई सी भी ऐसी कार्य जो स्वर्गीय यात्रा को रुकावट देती है उसे आप ढकेल இந்த दें। வசனம் இதுல எதை வேண்டான்னு சொல்லுது அதை விட்டு விடுங்க. ये जो वचन जो नहीं कहता है उसे आप छोड़ दें। இப்படி விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக வேண்டும். इस तरह से छोड़ने वाली बातें आप छोड़ दें। அந்த வேறுபாடு உங்களுக்குள் வந்தால் ये अलगाव का जीवन यदि आपके अंदर आए, சாத்தானுடைய அதிகாரம் உங்க மேல இருக்காது. शैतान का अधिकार आप पर नहीं रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। என்றைக்கு எகிப்தை விட்டு வேறுபட்டு பிரிந்தார்களோ அன்றைக்கு தான் பார்வோன் அதிகாரத்திலிருந்து விடுதலை. जब से मिस्र के देश से अलग हुए थे तभी उस फिरौन की बातों से अलग हुए। அதே போல இந்த லௌகீக இன்பங்களையும் லௌகீக காரியங்களையும் விட்டு மனதிலே நல்ல வேறுபாடு வர வேண்டும். वैसे ही संसारिक मिठास और उसकी कार्य से बदलकर मन के अंदर अच्छे कार्य आने पाए, பேச்சிலே வேறுபாடு வர வேண்டும். हमारी बातों में एक अलगपन आने पाए, பார்வையில கிரியையில எங்கும் வேறுபாடு வர வேண்டும். हमारे देखने में हमारे कार्यों में हर एक समय में बदलाव आए, நடையிலே உடையிலே பாவனைகளிலே வேறுபாடு வர வேண்டும். हमारे चलने में हमारे वस्त्रों पहनाव में हमारे हर एक तौर तरीके में बदलाव आए, பரிசுத்தத்தை பயத்தோடு பற்றிக் கொள்ள வேண்டும். जो पवित्रता को पूरी भयता से बने रहे। இயேசு ஒரு முறை சொன்னார், यीशु ने एक बार कहा, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், इस संसार का अधिकारी आता है, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. उसका मेरे जीवन में कुछ नहीं। தனக்கும் அவனுக்கு இருந்த வேறுபாட கரெக்டா சொன்னார். उसने कहा उसके और उसके बीच में जो अलग जाओ है வருகிறான், वो आता है, ஆனா அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. लेकिन उसका मेरे अंदर कुछ भी नहीं। அவன் என்கிட்ட வந்து எந்த விஷயத்திலும் உரிமை பாராட்டவே முடியாது. वो मेरे पास आकर किसी बात में वो अधिकार नहीं जता सकता। அவ்வளவு 100% வேறுபட்டு நின்றார் இயேசு கிறிஸ்து. इस तरह से वो 100% अलग के जीवन में रहा यीशु, அப்பழுக்கற்ற பரிசுத்தராக இருந்தார். वो पूरी तरह से पवित्रता रहा, அதனால அவரிடத்துல அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. इसलिए उसका यीशु में कुछ नहीं। எப்படி வந்து அவன் தொட முடியும்? कैसे वो उसको छू सकता है? ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நம்மை அந்த இடத்திலே நிறுத்தி பார்ப்போமாக. आज के दिन हमें उस स्थान पर खड़े होकर देखिए, சாத்தான் ஏன் வாழ்க்கைக்குள்ள வர்றான்? क्यों शैतान हमारे जीवन में आता है, ஏன் வீட்டுக்குள்ள வர்றான்? क्यों घर में आता है, ஏன் நம்முடைய தொழிலுக்குள்ள வர்றான்? क्यों हमारे व्यापारों में आता है। நம்மிடத்திலே அவனுடைய ஐட்டம் ஏதோ ஒண்ணு இருக்கிறது. हमारे जीवन में किसी प्रकार का आइटम हमारे पास है, நீ போன்னு சொன்னா போக மாட்டான். तू जा जा कहे वो नहीं जाएगा।
இங்க வச்சிருக்கோமே, क्योंकि यहाँ आपने रखा है, அது இருக்கிற வரைக்கும் அங்க வந்து கை வைப்பான். जब तक कि वो है तब तक ये हाथ அதை रखेगा। என்னைக்கு தூக்கி வெளியே போடுறோமோ जब से तो उसे बाहर फेंकता है, அன்னைக்கு அவனுடையதை எடுத்துட்டு அவன் ஓடியே போவான். तब से वो उसका अपना लेकर भाग जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால தேவ பிள்ளைகளே, इसलिए हे प्रभु के लोगों, வேறுபாடு என்பது மிக முக்கியம். जो अलग जीवन ये बहुत जरूरी है। பரிசுத்த வேதாகமம் எதை விட்டு விலகுன்னு சொல்லுதோ அதுல நீங்க அதை விட்டுவிட வேண்டும். पवित्र शास्त्र जिस बात से आपको अलग होना कहता है, आप उसको अलग कर அப்பொழுது दें। இந்த சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நமக்கு பூரண விடுதலை. तब से इस शैतान के अधिकार से हमें पूरी तरह से छुटकारा। ஆகையினாலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாக. इसलिए आज आप एक निर्णय लीजिए। எது உங்க மனசை இந்த உலகத்தோட கட்டி போடுது? कौन सी बात आपको संसार से बांध रखती है, அந்த கட்டு இன்னைக்கு அறுக்கப்படட்டும். वो बंधन आज टूटने पाए। நம்ம இயேசுவோட தான் கட்டப்பட்டிருக்கணும். हमें यीशु के साथ ही बंधे रहना चाहिए। உலகத்துல எந்த காரியத்தோட கட்டப்பட்டிருக்க கூடாது. संसार के किसी कार्य से हमें नहीं रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாக अगली बात, அவள் செங்கடலை கடந்தார்கள். वो समुद्र को उन्होंने पार किया। யாத்திராகமம் 14:22. ये निर्गमन 14वां और 23वां இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாக நடந்தது போல செங்கடலை கடந்து வந்தார்கள். इस्राएल उसू की भूमि में उस समुद्र के बीच में से आए। சமுத்திரம் ரெண்டு பக்கமும் மதில் போல நின்றது. जो समुद्र दोनों तरफ एक दीवार के रूप में रहा था। ஹல்லேலூயா. हालेलुया। 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் செங்கடலை ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாக சொல்லுகிறது. पहला कुरिन्थियों 10वां अध्याय इस समुद्र को बपतिस्मे के रूप में बताती है। ஞானஸ்நானம் எடுக்காத சகோதரரே சகோதரியே, जिन्होंने बपतिस्मा ना लिया वो भाई और बहन, இன்றைக்கு ஒரு திட்டமான தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். आप एक निश्चित रूप से निर्णय आज आपको लेना है। நீங்கள் செங்கடலை கடந்தாக வேண்டும். आपको इस समुद्र से होकर இயேசுவை गुजरना है। பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள். आपने निर्णय ले लिया कि यीशु के पीछे चलना है। அது நல்ல காரியம். एक अच्छा कार्य है। ஆனால் இயேசுவோடு உடன்படிக்கை செய்ய வேண்டாமா? लेकिन क्या आपको यीशु के साथ वाचा नहीं बांधनी இயேசுவோடு है? உடன்படிக்கை செய்யாமல் இயேசுவை பின்பற்றுவது முடியாதே. यीशु के साथ वाचा बांधे बगैर उसके पीछे आप नहीं चल सकते। இயேசுவோடு செய்கிற உடன்படிக்கைக்கு பெயர்தான் ஞானஸ்நானம். यीशु के साथ वाचा बांधने का मतलब ही அந்த बपतिस्मा है। உடன்படிக்கையை நீங்கள் செய்ய வேண்டும். इस वाचा को आपको बांधना है। தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். पानी में डुबकी बपतिस्मा लेना है। அதை பெற்றுக்கொண்டீர்களா? क्या आपने उसे प्राप्त किया இல்லை है? என்றால் இந்த புதிய ஆண்டுக்குள் போகும் முன் அதை குறித்து ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாக. यदि नहीं तो इस नए वर्ष में प्रवेश करते पहले ही आप इसको निर्णय இந்த लीजिए। வருடத்தில் ஓரிரு முறை கர்த்தர் உங்களை உணர்த்தியும் நீங்கள் அப்படி காலதாமதம் பண்ணி விட்டீர்கள். इस वर्ष में प्रभु ने आपको इस बात का एहसास दिया, लेकिन आपने इसको टाल दिया। இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். लेकिन आज एक निर्णय लीजिए। நான் அடுத்த வருடம் முதல் ஞானஸ்நான ஆராதனையில் ஞானஸ்நானம் பெறுவேன். मैं अगले वर्ष पहली बपतिस्मे की आराधना में बपतिस्मा लूंगा। இன்றைக்கு எங்களிடத்துல சொல்லுங்க, உடனே ஞானஸ்நான ஆராதனை ரெடி பண்ணி விடுகிறோம். आज ही कहिए, मुझसे कहिए, मैं उसको तैयार करता நீங்கள் हूँ। ஆயத்தம் என்றால் எங்களுக்கு தடை இல்லை. यदि आप तैयार हैं तो हमें कोई रुकावट नहीं। அதற்குரிய சில ஆலோசனைகளை தருவதற்கு தான் சில நேரங்களை எடுப்போம். उसके लिए कुछ सलाह देने के लिए हम कुछ समय लेंगे। அதுக்கு நீங்க ஆயத்தமாகி அப்புறம் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடலாம். यदि आप तैयार हो जाए तो आपका बपतिस्मा दे दिया हालेलुया। जाए। हालेलुया। ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, ஞானஸ்நானத்தை இனி காலதாமதம் செய்ய வேண்டாம். इसलिए हे प्रभु, जो प्रभु के बच्चों, आप बपतिस्मा को और अधिक टालते ना रहें। சிலர் ஞானஸ்நானம் பெற விரும்பியும் காலதாமதம் பண்ணினால பிறகு வாய்ப்பில்லாமல் போனது உண்டு. कुछ एक लोग इस बपतिस्मा को लेना चाहते हुए भी लेकिन न लेकर भी वो समय उन्हें नहीं मिला। फिर அதனால से நம்ம உதாசீனமா இருக்க கூடாது. इस तरह से हम फिर से लापरवाह ना रहें। உங்களுக்கு அது சத்தியம் என்று விளங்கி விட்டது. आप ये सत्य है, जान चुके हैं, அப்படி என்றால் தாமதமின்றி ஞானஸ்நானம் பெற்றாக வேண்டும். तो फिर किसी प्रकार की रुकावट बगैर, समय को गवाते बगैर आप बपतिस्मा लें। என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். मेरा आत्मा हमेशा मनुष्य के साथ झंझट नहीं करता रहेगा। உங்களுடைய ரட்சிப்பை குறித்து ஞானஸ்நானத்தை குறித்தெல்லாம் ஒரு கட்டம் தான் ஆவியானவர் உங்களோடு போராடி கொண்டிருப்பார். तो एक उद्धार के लिए, बपतिस्मा के लिए एक समय तक ही प्रभु आपसे बोलता रहेगा। அப்ப நீங்க அதெல்லாம் தட்டி தட்டி விட்டீங்கன்னா பிறகு அவரே உங்களை விட்டுட்டார்னா என்ன பண்ணுவீங்க? यदि आप उसको ऐसे ही हटाते रहे तो वो ही आपको छोड़ दे तो आप क्या करेंगे? அப்புறம் ஆவியானவர் அந்த விஷயத்துக்கு உங்கள்ட்ட போராடுறதை நிறுத்தி விட்டார் என்றால், यदि पवित्र आत्मा उस बात के लिए आपसे कहना छोड़ दे तो அப்புறம் உங்களுக்கு உணர்வே வராது. फिर से आपको उस बात की समझ ही नहीं आएगी। ஞானஸ்நானம் எடுக்கணும்
எடுக்கணும் என்கிற உணர்வே இல்லாம போயிடும். मुझे बपतिस्मा लेना है, इस प्रकार की समझ ही नहीं आएगी। இதெல்லாம் ஏதோ சும்மா நான் சொல்லல, ये कुछ मैंने फालतू में नहीं कह रहा, பயங்காட்டுறதுக்கும் சொல்லல, आपको डराने के लिए नहीं कह रहा, உண்மையே சொல்லுகிறேன். मैं वास्तविकता कहता हूँ, சிலருடைய அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். कुछ एक अनुभव कह रहा हूँ। வியாதி படுக்கையில் மரண படுக்கையில் அழுதவர்கள் உண்டு, जो बीमारी में उस मृत्यु की शैया में रोने वाले भी हैं। இவ்வளோ கட்டத்தை நான் வேஸ்ட் பண்ணினேன், ओ मैंने समय को खराब कर दिया। இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய சரீர நிலைமை கிடையாது. आज जो बपतिस्मा लेने की शारीरिक स्थिति नहीं, இதெல்லாம் மனுஷர்களுக்கு வந்திருக்கிறது. ये सभी मनुष्य के जीवन में आया है। தேவனுடைய ஆவி என்றைக்கும் நம்மோடு போராடுவது இல்லை. परमेश्वर का आत्मा हमेशा हमारे अंदर ना काम करता அதனால रहेगा। தேவன் சொல்லும் பொழுது நாம செய்ய வேண்டும். इसलिए जब परमेश्वर कहता है तब हमें करना ही होगा। இன்றைக்கு யாருக்குள் அந்த உணர்வை தருகிறாரோ அந்த உணர்வை உடனே செயலாய் மாற்றுங்கள். जिस बात का ज्ञान अबोध प्रभु करा रहा है उनको करना ही होगा। அல்லேலூயா. हालेलुया। புதிய பயணத்திற்காய் அவர்கள் ஆயத்தமானார்கள். नई यात्रा के लिए वो लोग तैयार हुए, நாமும் ஆயத்தமாக வேண்டும். हमें भी तैयार होना है। இதுவரைக்கும் அவர்கள் பார்வோனால் வழி நடத்தப்பட்டு வந்தார்கள். अब तक कि वो फिरौन के द्वारा रास्ते पे गए, அவன் வைக்கிற சட்டம் தான் இவங்களுக்கு வாழ்க்கையில சட்டம். जो उसके जीवन में कानून था यही उनके जीवन का था। இனி புது வாழ்க்கையிலே சீனாய் மலையிலே கர்த்தர் சட்டத்தை கொடுக்க போகிறார். अब नए जीवन में सीने के पर्वत पर प्रभु नया नियम देना चाहता है। हालेलुया। हालेलुया। இதுவரைக்கும் உலக சட்டம் உலக நீதி தான் உங்கள் நீதி. अब तक के संसारिक कानून और उसके नियम ही तुम्हारे नियम, ஆனால் இனியோ தேவ வசனத்தின்படி வருகிற தேவ நீதி தான் உங்களுடைய நீதி. लेकिन अब से जो परमेश्वर के वचन के अनुसार धार्मिकता आती वही तुम्हारी धार्मिकता होनी ஆகவே चाहिए। தேவ பிள்ளைகளே, इसलिए हे प्रभु के बच्चों, நாம் அதிகமாக உலக அறிவை பார்க்கிலும் வேத அறிவை பெருக்க ஆசைப்பட வேண்டும். हम अधिक रूप से संसारिक ज्ञान नहीं पवित्र शास्त्र का ज्ञान पाने की आशा தேவன் रखें। தம்முடைய பரிசுத்த வேத வசனங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். परमेश्वर ने अपने पवित्र वचनों को लिखकर हमें दिया है। அந்த வசனங்களை அதிகமாய் வாசிக்க வேண்டும். इस वचनों को बहुत ही अधिक रूप से पढ़ना चाहिए। தேவனுடைய சட்டதிட்டங்களை அறிய வேண்டும். परमेश्वर की विधि और उसके नियमों को अधिक जानना ஏனென்றால் चाहिए, நாம் வாழப் போகிற இடம் தேவனுடைய ராஜ்யம். क्योंकि हम जो जीना चाहना जा रहे हैं वो है அவருடைய प्रभु का राज्य। ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தமாக उसके வேண்டும். राज्य के लिए हमें तैयार होना அப்படினால் है। நான் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? तो ऐसा है तो हमें ये सभी करना चाहिए। எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்தாள். एस्तर अगस्वेर राजा के लिए उसने अपने आप को तैयार किया। அப்பொழுது அவளை வழிநடத்தின மனிதன் அந்த ராஜாவுக்கு எதெல்லாம் பிரியம் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுத்தான். उस समय उसको जो मार्गदर्शन कर रहा था उस व्यक्ति ने राजा को क्या क्या भाता है सभी बताया, அவன் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே அவள் செய்தாள். और जैसा उसने किया और एस्तर ने वैसा ही किया। அங்கே இருந்த சில பெண்மணிகள் उसके साथ रहने वाली कुछ एक ராஜ स्त्रियां, சமூகத்திலே செல்லுகின்ற வேளையிலே जब वो राजा की उपस्थिति में गई, இந்த ஏகா என்பவன் சொல்லிக் கொடுப்பதை கூட ये जो हग्गे ने कहा उसके अलावा வேற ஏதாவது தங்களுக்கு வேண்டும்னு கேட்டா கூட அதை கொடுப்பாங்க. उसके अलावा यदि वो कुछ मांगते तो वो देता था। தங்களுடைய அந்த அழகுக்கு அடுத்த விஷயம் இந்த மாதிரி ஆயத்தங்கள் அலங்காரங்கள்ல எக்ஸ்ட்ரா காரியங்களையும் கேட்டா கொடுப்பாங்க. अपनी सुंदरता के विषय में, श्रृंगार के विषय में एक्स्ट्रा जो भी वो मांगते थे वो देते थे। ஆனால் இந்த எஸ்தர் எதையுமே கேட்கவில்லை. लेकिन एस्तर ने किसी प्रकार का कुछ नहीं मांगा। ராஜாவை பற்றி அறிந்தவன் இந்த ஏகாய், ये जो राजा के बारे में जानने वाला ये हग्गे, அவன் சொல்லி கொடுத்தது எனக்கு போதும். उसने जो कहा वो बहुत है। அப்படியே போனால் ராஜ சமூகத்தில் वो அங்கீகரிக்கப்பட்டார். वैसे ही गया, वो राजा की उपस्थिति में उसे स्वीकार किया गया। ஹல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி நம்முடைய ராஜாவை பற்றி நமக்கு சொல்லி தருவது பரிசுத்த ஆவியானவர். वैसे ही हमारे राजा के बारे में हमें बताने वाला है पवित्र आत्मा। பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. ये जो पवित्र आत्मा है वह स्वर्ग के पिता की ओर से आता है, ऐसा बाइबल हमें बताती है। பிதாவின் இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. वचन बताता है कि वो पिता के हृदय की बातों को जानता है। அவர்தான் இந்த பைபிளை எழுதி தந்திருக்கிறார். वही इस बाइबल को लिखकर हमें दिए हैं। பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதி தந்தது. पवित्र आत्मा की के उभारे जाने से पवित्र लोगों ने इसे लिखा है। அப்பா பிதாவை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், इसलिए यदि हमें अपा पिता को खुश करना है, இயேசு மணவாளனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், इस दुल्हे रूपे यीशु को खुश करना है, கண்டிப்பாக இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து
ஆராய்ந்து படிக்க வேண்டும். निश्चित रूप से इन वचनों को खोजकर हमें पढ़ने அது चाहिए। சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். वो जैसा कहता है वैसे हमारा जीवन पूरी तरह से बदलना चाहिए। இயேசுவின் வருகை மட்டும் அல்லது நம்முடைய கடைசி மூச்சு மட்டும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். यीशु के आगमन तक नहीं तो हमारी जीवन की आखिरी सांस तक क्या हमें अपने आप को வருகின்ற बदलना है। புதிய ஆண்டிலே வேதத்தை வாசிக்கிறதுக்கு நல்ல தீர்மானம் எடுங்கள். आने वाले इस वर्ष में वचन को पढ़ने के लिए अच्छा निर्णय ஒரு लीजिए। முறையாயிலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்து முடிக்க வேண்டும். एक बार उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक के पढ़कर खत्म करना है। நம்முடைய சபையிலே சில தேவ பிள்ளைகள் अनेक முறை ஒரு வருஷத்திலே வாசிக்கிறார்கள். हमारे इस चर्च में बहुत से लोग बहुत बार बाइबल को पढ़ते हैं। எவ்வளவோ சந்தோஷத்தை ये தருகிறது. कितनी खुशी को देता है। வேத அறிவு என்பது பெரிய பொக்கிஷம். ये जो वचन का ज्ञान ये बहुत बड़ा भंडार है। இன்றைக்கு நீங்கள் அனைவரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். आज अब आप लोग बहुत लोग इस बात में निर्णय நான் लीजिए। வருகின்ற 2019 ஒரு தடவையாயிலும் பைபிளை வாசித்து முடிப்பேன். मैं 2019 में एक बार इस बाइबल को पढ़कर पूरा करूंगा। தேவன் நமக்கு எழுதி தந்த ஒரு அருமையான பொக்கிஷம். परमेश्वर ने जो हमको लिख कर दी है बहुत ही भली எத்தனை வருஷமா உங்க வீட்டுல இருக்கு? कितने ही वर्षों से आपके घरों में है। எத்தனை பைபிள் வச்சிருக்கீங்க? आप कितनी बाइबल रखे हैं? சிலருக்கு இப்ப யோசித்து பாக்குறீங்க, எண்ணிக்கையே கூட தெரியாது, அவ்வளவு நிறைய பைபிள் இருக்கு कुछ வீட்டுல. एक लोग उसकी गिनती ही नहीं लगा सकते हैं। அவ்வளவும் வச்சிட்டு இத்தனை வருஷம் வச்சிட்டு ஒரு தடவையாவது வாசித்து முடிச்சீங்களா? क्या इतनी बाइबल रखते हुए क्या आपने एक बार भी उसे पढ़ा है? பிறகு வச்சிட்டு என்ன பிரயோஜனம்? तो रखकर आपको उसका क्या लाभ? அல்லேலூயா. हालेलुया। அதனால கட்டாயமாக வாசிக்க வேண்டும். आपको निश्चित रूप से पढ़ना ही होगा। பைபிளை வாழ்க்கையில ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கலன்னா அது எவ்வளவு ஒரு துர்பாக்கியம், யோசித்து பாருங்க. देखिए यदि आपने बाइबल को एक बार भी ना पढ़े तो ये कितना ही भाग्यहीनता है। டெய்லி காலையில பேப்பர் வராட்டா எப்படி வருது? देखिए न्यूज़पेपर ना आए तो आपको कैसा होता है? கடையில போய் பேப்பர் படிக்கிறாங்க, இன்னொருத்தர் கையில இருந்துன்னா எப்படி ஆத்திரமா வருது? बाजार में जाकर नहीं तो किसी के हाथ से लेकर हम उस समाचार पत्र को पढ़ते हैं। நம்ம கையில கிடைக்கும்? कब हमारे हाथों में आएगा? ஹெட்லைன்ஸ் அது பாத்துறலாம். उसकी हेडलाइंस ही देखना काफी है। இங்க இது டெய்லி கையிலே இருக்கிறது. यह हर एक दिन आपके हाथों में है। ஒரு ஆளுக்கே 2-3 வீட்ல இருக்கிறது. एक व्यक्ति की 3 बाइबल है। இன்சைடும் பார்க்கிறது இல்ல, ஹெட்லைனும் பார்க்கிறது இல்ல. और उसके अंदर भी नहीं देखते हैं, उसके हेडलाइन को भी नहीं देखते। எவ்வளவு சங்கடம். ये क्या ही दुख की बात है। இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். आज आप निर्णय लीजिए। டெய்லி 3 அதிகாரம் வாசித்தால் ஒரு வருஷத்தில் பைபிள் வாசித்து முடிக்கலாம். यदि हर एक दिन 3 अधिकार पढ़ेंगे, अध्याय पढ़ेंगे तो एक वर्ष में आप एक बार पढ़ அதனால करेंगे। தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் அந்த தீர்மானம் எடுங்க. इसके लिए है आप सभी लोग यह निर्णय लीजिए। ரீட் அண்ட் ப்ரே புக் புதுசா வாங்கி கொள்ளுங்க. रीड एंड प्रे इस पुस्तक को आप ले लीजिए। 15 ரூபாய் என்று நினைக்கிறேன். 15 रुपए सोचता हूँ। அதை வாங்கினா நீங்க உங்களுக்கு டெய்லி வாசிக்கிறது, டெய்லி ஜெபம் பண்றதெல்லாம் எழுதி வைக்கலாம். அது ஒரு லாக் புக் நமக்கு. आप यदि उसको पढ़ के हर एक दिन पढ़कर लिखें तो ये अच्छा रहेगा। அதனால நீங்க புது வருஷ கூட்டத்துக்கு வரும்போது அந்த 15 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து அதை வாங்கிட்டு போங்க. अब नए वर्ष में आते समय 15 रुपए देकर उसे लेकर जाइए। அதை பயன்படுத்தி அப்படியே வாசித்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வாசித்து முடிக்கலாம். यदि आप उसका लाभ उठाए तो एक वर्ष में आप उसको पढ़ सकते हैं। இவைகளெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய கட்டாய தீர்மானங்கள். ये सभी हम में से हर एक निश्चित रूप से அருமையான தேவ வார்த்தையை வீட்ல வச்சிட்டு வருஷக்கணக்கா சும்மா வச்சிருக்கிறது பெரிய குற்றம். ये बहुत ही प्रभु के वचन को, भले वचन को घर में रखना ये बहुत ही दोष है। எப்படியாவது 2019ல ஒரு தடவை வாசிறணும்னு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. किसी भी तरह से 2019 में एक बार बाइबल पढ़ूंगा, आज ही निर्णय लीजिए। अनेक புதிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு தருகிறார். आज बहुत से अच्छे कार्य प्रभु देता है। அவள் இதுவரைக்கும் தங்களுடைய வேலையும் தொழிலும் பார்த்து கொண்டிருந்தார்கள். उन्होंने अब तक के अपने कार्य और धंधे को देखा। ஆனால் இனி அவர்கள் கர்த்தருக்காக ஆசரிப்பு கூடாரம் கட்ட போகிறார்கள். लेकिन अब से वो प्रभु के लिए मिलाप वाला तंबू बनाना चाह रहे हैं। யாத்திராகமம் 25:8 கர்த்தர் சொன்னார், पर निर्गमन 15 और 28 में प्रभु ने कहा, நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படி எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. मैं तुम्हारे बीच में निवास करने के लिए एक पवित्र स्थान मेरे लिए बना। ஆகவே நாம் தேவனை ஆராதிக்கிற காரியங்கள், इसलिए जब प्रभु को आराधना करने के தேவனுக்கு कार्य செய்கிற में பணிவிடை ஊழியத்துக்கு எடுத்த காரியங்கள், और परमेश्वर की पहुनाई की सेवा में, தேவனுடைய சுவிசேஷ ஊழியம், परमेश्वर की सुसमाचार की தேவனுடைய सेवा, மிஷனரி ஊழியம், परमेश्वर की मिशनरी सेवाएं ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறது, और सेवाओं के प्रति प्रार्थना करना, ஊழியங்களிலே நின்று உழைக்கிறது, सेवा में रहकर उसके लिए काम करना, ஊழியங்களுக்காய் கொடுக்கிறது, सेवाओं
के लिए देना। இவைகளுக்கும் நல்ல ஆயத்தங்களை செய்து கொள்வோம். इन सभी के लिए अब एक अच्छी तैयारी करें। புதிய ஆண்டிலே கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை மகிமையாய் கட்டுவோம். नए वर्ष में परमेश्वर के लिए नया विलाप वाला तंबू बहुत ही கர்த்தருக்காக अच्छी रूप से बनाएं। ஆலயத்தை கட்டி முடிப்போம். इस परमेश्वर के लिए भवन को बनाकर पूरा करें। வருஷங்களாய் செய்து கொண்டிருக்கிறோம். कई वर्षों से हम इसे बनाते आ रहे புதிய हैं। வருடத்திலே இதை நிறைவேற்றுவோம். नए वर्ष में इसे पूरा करें। இப்படி எல்லாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களிலும் நல்ல தீர்மானங்களை எடுப்பீர்களாக. इस तरह से जो परमेश्वर को करना है उसको करने के लिए अच्छे निर्णय लीजिए। அல்லேலூயா. हालेलुया। பண்டிகைகளை ஆசரிக்க தேவன் அவர்களுக்கு சொன்னார். और नए त्योहार पर्व को बनाने के लिए परमेश्वर ने उनसे कहा। ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து பண்டிகைகள் ஆசரிக்கும்படி சொன்னார். एक एक को याद करते हुए उन पर्व को बनाने के लिए कहा। அப்பொழுதெல்லாம் சபை கூடி வர வேண்டும். तब तब मंडली मिलने पाए। புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பண்டிகை என்ன தெரியுமா? नए नियम के विश्वासियों के लिए पर्व क्या है? ஒவ்வொரு ஞாயிறும் சபை கூடுதல் தான் நம்முடைய பண்டிகை ஆசரிப்பு. हर एक रविवार ही इकट्ठा होना ही हमारा हालेलुया। पर्व है। हालेलुया। கிறிஸ்மஸ்னா என்ன சந்தோஷம்? क्रिसमस आए तो क्या ही खुशी रहती है। அதை விட அதிக சந்தோஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இருக்க வேண்டும். उससे भी ज्यादा हर एक रविवार आराधना में हमें होना चाहिए। ஆமா, அப்பதான் நம்ம மெய் கிறிஸ்தவர்கள்னு அர்த்தம். तभी हम एक सच्चे मसीह हैं, इसका अर्थ होगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பந்தினா அது பெரிய பண்டிகை ஆசரிப்பு. परमेश्वर का जो पर्व है ये बहुत ही एक बड़ा खुशी का पर्व। தேவனை கொண்டாடுவதும் தேவனை ஆராதிப்பதும் தானே நமக்கு பண்டிகை. परमेश्वर की खुशी मनाना, उसकी आराधना करना ही हमारा पर्व है। அதனால கர்த்தருடைய ஆராதனைக்கு தவறாம வர்றதுக்கு நல்ல தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். इसलिए परमेश्वर की आराधना में ना रुकावट वगैरह वगैरह आने का निर्णय लीजिए। ஒரு சண்டே ஆப்சென்ட் ஆகக்கூடாது. किसी भी एक संडे को आप अपसेट ना எல்லா रहें। வேலையும் அப்புறம் பார்த்துக்கலாம். सारे काम उसके बाद देख लेंगे। இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ये परमेश्वर की आराधना करने का समय। கரெக்ட்டா இருப்பேன்னு சொல்லணும். इसमें सही रहूंगा ऐसा कहें। உங்க ஆராதனை எப்ப ஆரம்பிக்கிறது? आपकी आराधना कब प्रारंभ होती है? ஏழை முக்காலா உங்களுக்கு எப்ப ஆரம்பிக்கிறது? आपको कब चालू होता है? இங்கே எல்லாருக்கும் ஒரு டைம் வச்சிருக்கு. ஏழை முக்கால்ல இருந்து 11 என்று. आप सभी के लिए समय रखा है 7:45 से 11 बजे ஆனா तक। நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டைம் வச்சுக்கிறீங்க. लेकिन आपने अपने लिए एक समय रखा है। இது சரியானதுதானா? क्या यह सही है? சரியா தப்பா? பெரிய தப்பு. ये बहुत गलत है। கரெக்டா ஏழை முக்காலுக்கு வாருங்கள். सही आप 7:45 बजे आ जाइए। இதுவரை இருந்தது போட்டோம். अब तक की जो हुआ वो जाते ஆனா रहे। புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம். लेकिन नए वर्ष में एक नया निर्णय। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கலாம்? कितने लोग निर्णय ले रहे हैं? அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. हालेलुया कहिए। இத செய்தாலே எழுப்புதல் வந்துரும்னாக்க நான் நினைக்கிறேன். यदि आप ऐसा करेंगे तो जागृति आ जाएगी, मैं सोचता हूँ। நமக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போறோம் டைமுக்கு? रेलवे स्टेशन के लिए हम कितने सही समय पर जाते हैं। கொஞ்சம் டைம் பிந்திச்சுன்னா அவன் ஓண்டு சுக்கு 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 சுக்குன்னு போயிருவான். समय गुजरते ही वो गाड़ी गुजर जाती है। காத்து நிப்பானா? क्या वो आपके लिए ठहरा रहेगा? ஓ ஏர்போர்ட் போகணும்னா நான் ஃபாரின் போறேன் 3 மணிக்கூருக்கு முன்னாடி அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும். ओ मैं फॉरेन जा रहा हूँ, एयरपोर्ट जा रहा हूँ तो 3 बजे सुबह 3 बजे वहाँ जाकर बैठ जाते हैं। கரெக்ட்டா போய் இருக்கறோமா இல்லையா? क्या सही समय पर नहीं जाते? அதெல்லாம் கரெக்ட். वो सब सही है। ஆபீஸ்ல இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயாச்சு. ऑफिस में सभी कंप्यूटर रीति से होता है। வருகை பதிவு கம்ப்யூட்டரைஸ்ட். आप जिस समय पे आते हैं उसका रजिस्ट्रेशन हो जाता है। எவ்வளவு லேட் ஆகுது அதுக்கெல்லாம் சம்பளம் கட்டு. जितने आप लेट होते हैं उसके लिए आपका वेतन कट हो जाता है। எப்படி ஓடுகிறார்கள்? देखिए किस तरह से दौड़ रहे हैं। எப்படி ஓடுகிறீர்கள்? आप किस तरह से दौड़ रहे हैं। அதே ஆளுதானே இங்க வருது. वही व्यक्ति तो यहाँ आता है, இங்க மட்டும் என்ன அசதி? तो यहाँ पर क्यों इस तरह की लापरवाही? போலாம் बोल जाएंगे, போலாம் சர்ச்சுக்கு தானே போலாம். ओ जाएंगे, चर्च तो जाना है। கர்த்தருக்கு அது எப்படி இருக்கும்? देखिए परमेश्वर क्या सोचता होगा। தேவ காரியத்தில் எவ்வளவு நம்ம கரெக்டா இருக்க வேண்டும். कितना अधिक हमें परमेश्वर के कार्यों में सही रहना கர்த்தரை चाहिए। கனம் பண்ணுவோமாக. हमें परमेश्वर का आदर करना है। டைமுக்கு ஓடி வருவோம். सही समय पर दौड़ कर आना है। ஓட்டத்தை பார்த்தே கர்த்தர் நம்முடைய ஓட்டத்தை ஆசீர்வதிப்பார். यह दौड़ देखते ही प्रभु आपकी दौड़ को प्रभु आशीष देगा। ஆமென். आमीन। இன்னைக்கு இதுல ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்க. आप इसमें एक मजबूती से निर्णय लीजिए। இருக்கிறதுல अनेகர் வந்து பாடல் சமயத்துல இருக்கிறதே கிடையாது. कुछ लोग ऐसे हैं जो गीत की आराधना के समय यहाँ पर नहीं रहते हैं। உங்களுக்கு பாட்டே வராது. आपको गाना नहीं आता। அதே மாதிரி சிலர் ஆராதனை சமயத்திலே இருக்கிறது கிடையாது. और वैसे ही कुछ लोग आराधना के समय नहीं रहते। அப்புறம் நான் எழும்பி நின்னு தேசத்துக்காய் ஜெபிப்போம்னா அப்படி இருக்கிறீங்க. तब मैं खड़ा होकर देश के लिए प्रार्थना करने के लिए कहता हूँ। உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள்.
आपको शुरुआत के लिए ही परेशानी है, நீங்க வந்ததே 10 மணிக்கு, क्योंकि आप आते ही 10 बजे, 9 மணி 9:30 மணிக்கு. 9, 9:30. அதெல்லாம் சரியில்லை. ये सब सही नहीं. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். आपको स्वर्गीय राज्य जाना है. கர்த்தரை பாடி ஆராதிக்க நாம் வர வேண்டும். परमेश्वर को गाते हुए आराधना करना हमें आनी चाहिए. எல்லா பகுதியிலும் நாம இருக்க வேண்டும். सारे भाग में हमें होना चाहिए. அப்படி உறுதி எடுப்பீர்களா? इस प्रकार का आप मजबूती ले. हालेलुया, हालेलुया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா வந்து சொல்லி முடிக்கிறேன். अंत में एक बात का कथन. என்னாகமம் 24:5-6 வசனங்கள்ல பார்க்கிறோம். गिनतियों की पुस्तक 24वां अध्याय 4 और 5 மலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரங்களை பார்த்தார். बिलाम ने उस इस्राएल के पहाड़ों से इस्राएली लोगों को देखा, எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொன்னார். उसने देखा कि कितना யாக்கோபே सुंदर है. உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். हे याकूब तेरे निवास स्थान तेरे तंबू कितने ही सुंदर हैं. அந்த வீடுகளுடைய அழகை பார்த்துட்டு சபிக்க வந்த ஆளு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. उस घर की सुंदरता को देखकर जो शाप देने आया था उसको आशीष दे दिया. இந்த வருஷ கடைசியில் நம்முடைய வீடுகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். इस वर्ष के अंत में हमारे घर की व्यवस्था करनी நம்முடைய होगी. வீடுகளிலே தேவன் விரும்பும் ஒழுங்குகள் இருக்க வேண்டும். हमारे घर में परमेश्वर जिस प्रकार का अनुशासन चाहता है वो होने पाए. குடும்பங்களிலே தேவன் விரும்பும் ஒழுங்குகள் இருக்க வேண்டும். हमारे परिवार में जैसे परमेश्वर चाहता है वैसे अनुशासन குடும்ப रखें. ஜெபங்கள் சரியாக இருக்க வேண்டும். हमारी पारिवारिक प्रार्थनाएं सही होनी चाहिए. குடும்ப ஐக்கியங்கள் சரியாக இருக்க வேண்டும். पारिवारिक में एकता सही रहनी चाहिए. அந்த வீடு தேவன் விரும்பும் வீடாய் மாற வேண்டும். वो घर परमेश्वर चाहता है वो घर அந்த होना पड़े. குடும்பம் தேவன் விரும்பும் குடும்பமாய் செயல்பட வேண்டும். वो परिवार जैसे परमेश्वर चाहता है वैसे काम करने पाए. அவரவர் வீடுகளிலே குடும்பங்களிலே இருக்கிற குறைபாடுகள் என்ன? आप आपके घर में जो कमी घटी वो क्या है உங்களுக்கு தெரியும். आप जानते होंगे. அதை சரிப்படுத்துவதற்குள்ள தீர்மானங்களை இன்றைக்கு செய்து கொள்ளுங்கள். उसे सही करने का निर्णय आज आप ले लीजिए. இனி புதிய வருஷத்துல இப்படியே ஓட்டி கொண்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். नए वर्ष में आप ऐसे ही करें, ऐसा न चलाएं. கணவன் மனைவி உறவிலே இதை சரிப்படுத்தலாம். आप पति पत्नी के संबंध में सही करें. பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே இதை சரிப்படுத்தலாம். माता पिता और बच्चों के संबंध में सही வீட்ல करने உள்ள पाए. டெய்லி அந்த வேலைகள் ரொட்டீன்ல எதெல்லாம் எப்படி சரிப்படுத்தலாம்? आप जो घर में करने वाले हर एक कार्य दिनचर्या में उसे कैसे करना है. சண்டே சர்வீஸ்க்கு வர்றதுல எப்படி சரிப்படுத்தலாம்? संडे सर्विस में आने के लिए किस तरह से सही करना பைபிள் है. ஸ்டடிக்கு எப்படி வரலாம்? इस बाइबल स्टडी में कैसे आना है. உபவாச ஜெபத்துக்கு எப்படி வரலாம்? उपवास प्रार्थना में कैसे आनी விழிப்பு है. ஜெபத்துக்கு எப்படி வரலாம்? और रात की प्रार्थना में कैसे आनी है. குடும்பத்திலே இவைகளையும் பங்காக மாற்றிக் கொள்ளுங்கள். परिवार में इस सभी को एक भाग बना ஒரு लीजिए. உபவாச ஜெபம், एक उपवास प्रार्थना, மாதத்துல ஒரு விழிப்பு ஜெபம், महीने में एक रात की ஒரு प्रार्थना, பைபிள் ஸ்டடி வாரந்தோறும். हर एक सप्ताह में एक बार இதெல்லாம் बाइबल स्टडी. குடும்பத்திலே உள்ள செயலில் ஒரு பங்காய் மாறிவிடட்டும். ये सब पारिवारिक कार्य के एक कार्य में आप इसे बदल दीजिए. தொழில் விஷயமாய், வேலை விஷயமாய், आपके व्यापार धंधों या काम के विषय में பணம் வரவு செலவு விஷயமாய் और जो धन का आने और जाने के विषय में எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த வருஷத்தின் கடைசி நாள்ல உட்கார்ந்து நீங்க பிளான் பண்ணி நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். सभी इस वर्ष के अंत में अच्छा निर्णय लीजिए, प्रभु आपको आशीष देंगे. ஆகவே நீங்கள் ஒரு புதிய பயணம் தொடர்கின்றீர்கள். इसलिए आप एक नई यात्रा करने जा रहे இதுவரைக்கும் हैं. இருந்த வருஷங்கள் எல்லாம் போகட்டும். अब तक के जितने वर्ष गए वो जाते இனி रहे. உங்களுக்கு இது முதலாம் மாதமாய் இருப்பதாக. आपसे आपको ये पहला महीना रहना पाए. ஆயத்தங்களை செய்து புதிய ஆண்டுக்குள் பிரவேசியுங்கள். अब तैयारी करके नए वर्ष में प्रवेश करें. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, जो पुराना है वो जाता रहने पाए எல்லாம் புதிதாயின. और सब नया होने पाए. அப்படி ஒரு மனநிலையிலே இன்றைக்கு ஆரம்பிப்போம். इस प्रकार की मन की स्थिति रखते हुए शुरू Let करें. us do a fresh start. நம்ம ஒரு புதிய ஆரம்பத்தை செய்வோமாக. हम एक नई शुरुआत को करने पाए. கண்களை மூடி ஜெபிக்கலாம். हम आंखें बंद करके प्रार्थना करें. நம்பிக்கை இழந்து போக கூடாது. நான் போன வருஷம் இப்படி தானே செய்தேன், அதுக்கு முந்தின வருஷம் இப்படி தானே செய்தேன், அந்த தோல்வியின் சிந்தனை எல்லாம் இங்க வரவே கூடாது. இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானத்தோடு தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து ஜெபிக்க போகிறீர்கள். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எல்லா பிள்ளைகள் பெரியவர்கள் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை உத்தமமாய் நோக்கி பாருங்க. சும்மா அறகுறையா அல்ல, தேவனை உத்தமமான இருதயத்தோடு நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பை குறித்து, உங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து, நீங்கள் இதுவரைக்கும் அபிஷேகம் பெறவில்லையே, அதை குறித்து தேவனிடத்தில் இப்பொழுது பேசுங்கள். அவைகள் ரொம்ப முக்கியமானவைகள். உலக ஆசீர்வாதம் எல்லாம் வரும் போகும். ஆனால் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் நித்தியம் வரைக்கும் நம்மளை மேன்மைப்படுத்தும். அதனால தேவ பிள்ளைகளே, அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக விட்டு விடக்கூடாது. அதை உறுதியாக மனசுக்குள்ளே எடுத்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா.
பின்மாற்றங்கள்ல யார் இருக்கிறீங்க? சின்ன பின்மாற்றம்னாலும் அதை கரிசனையா எடுங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுல வெற்றி வரும். இதெல்லாம் பரவாயில்ல அப்படி கேஷுவலா நினைச்சீங்கன்னா அது ஒரு நாளும் வெற்றி வராது, அது தொடரும். அதுதான் நம்ம வாழ்க்கையை கீழே இழுத்து கொண்டே போகிறது. உணருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் இந்த பிரசங்கத்தின் வேளையில் எது உங்களுக்கு உணர்த்தப்பட்டதோ அதை எடுத்து தேவனிடத்தில் ஒரு வார்த்தை பேசுங்கள், வாய் திறந்து பேசுங்கள். சிறு குழந்தை தன் தகப்பனிடத்தில் பேசுவது போல ஒரு நல்ல உள்ளத்தோடு தேவனிடத்தில் நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அது சரியாகட்டும். ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வரணும். கர்த்தர் அதற்கான கிருபையை உங்களுக்கு தருவார். போன வருஷம் எடுத்திருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் எடுத்திருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதை பற்றி யோசிக்காதீங்க. அதனால இனி என்னைக்கும் அது தோல்வியா போகும்னு கிடையாது. இந்த வருஷம் கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவார். தீர்மானத்தை எடுத்துக்கொள்வீர்களாக. வேதம் வாசிக்கிற தீர்மானம், ஜெபம் பண்ணுகிற தீர்மானம். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை செய்யுங்க. சண்டே சர்வீஸுக்கு டைமுக்கு வரக்கூடிய தீர்மானம், திங்கள் பைபிள் ஸ்டடியில் பங்கு பெறக்கூடிய தீர்மானம், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர், மாசத்துக்கு ஒரு விழிப்பு ஜெபம், இதெல்லாம் நல்ல தீர்மானங்கள். கஷ்டம்தான் சிலருக்கு, ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல தீர்மானங்களை எடுத்து செஞ்சீங்கன்னா 2 தடவை செய்யும்போது பிறகு அது கஷ்டமா தெரியாது, அது பழக்கமா மாறிடும். அது உங்களை ரொம்ப மேன்மைக்கு கொண்டு வரும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம இந்த உலகத்துக்காக வாழலை, நம்ம இயேசுக்காக பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்றவங்க. அதனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக கொஞ்சம் போராடி பிரயாசப்படத்தான் வேணும், நல்ல தீர்மானங்கள் செய்யத்தான் வேணும். ஹல்லேலூயா. சோர்வுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை செய்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்யக்கூடிய காரியங்கள், இன்னும் நான் இந்த ஊழியத்தில் செயல்படணும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், இதுக்காக கொடுக்கணும், அப்படிப்பட்ட காரியங்களையும் செய்து கொள்வீர்களாக. உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க தொழில், வேலை, பொருளாதாரம், அந்த காரியங்களிலும் கூட நீங்கள் ஆலோசித்து எங்கே குறை வருது, எதனால குறை வருது, அதை சரிப்படுத்தணும். இன்னைக்கு அதுக்காக சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த நாள் மற்றும் நாளை தினம் நீங்கள் அதிக நேரத்தை நீங்கள் இந்த காரியங்களை ஆலோசிப்பதற்காக, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல பிளான் பண்ணுவதற்காக, புதிய தீர்மானங்கள் எடுப்பதற்காக கட்டாயம் கொஞ்சம் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனத்தை கட்டாயம் கொண்டு வரும். இதுவரைக்கும் என்ன தோல்வி இருந்தோ அப்படியே மறந்துருங்க. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வார் என்று சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு முன்னே வாருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், தந்த உணர்வுகளுக்காக ஸ்தோத்திரம், தீர்மானங்களுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் எங்களுக்குள் இடைப்பட்டு கிரியை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், புதிய ஆண்டிலே புதுப்பித்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை உங்க சமூகத்திலே வந்து உங்களை துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு இஸ்ரவேலர்களுடைய புது வாழ்வுக்கு நீர் எவ்வளவோ ஆயத்தங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து செய்யும்படி செய்தீர். அதே போல ஒரு புதிய ஆண்டு எங்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் ஒரு புதிய ஆரம்பத்துக்கு ஆயத்தமாய் நிற்கிறோம். அந்த தோல்வியான பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், குறைபட்ட அந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். புதிதாக்கும் ஐயா, எங்களை புதிதாக்கும். அந்த புதிய வாழ்வுக்கான நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் வாழ்விலும் நீங்க நல்ல தீர்மானங்களை மனதிலே கொடுங்க. அது வருகின்ற ஆண்டிலே பெரிய வெற்றியாய் மாற வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரகாசம் அடைய வேண்டும். அப்படியாய் வழி நடத்தும்படி ஜெபிக்கின்றோம். புது வருட ஆராதனையிலும் தேவனுடைய மகிமை இறங்க வேண்டும், எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவோம்.
இந்த சிந்தனைகள் உள்ளங்களை விட்டு போகாதபடி உள்ளங்களில் தங்கியிருந்து கிரியை செய்து இவருடைய வாழ்க்கைகளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே, காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே.